now. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 22வது நாள் ஆன்லைன் ப்ராடக்ட் ட்ரைனிங் சார்பாக உங்கள் அனைவரையுமே வருக என வரவேற்கிறேன். எனது பெயர் மனோஜ், ட்ரைனர், ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி. இந்த லாக்டவுன் பீரியட்ல தன்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அனைவருக்குமே ப்ராடக்டை பத்தியான சரியான நாலேஜ் கிடைக்கணுங்கிறதுக்காக யூடியூப் சேனல் மூலமாக இப்படி ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங் ஏற்பாடு செய்துள்ளார். ஏசியாவிலேயே மிகச்சிறந்த நேரடி வர்த்தக நிறுவனமான மைலெஃப்ஷன் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் என கூறும் நமது நிறுவனத்துக்கு அனைவரின் சார்பாக மிகப்பெரிய நன்றிகளை கூறுவோம். பொதுவாக ப்ராடக்ட் ட்ரைனிங் சொல்லும் போது ஏதாவது ஒரு அரங்கத்துக்குள்ள நாம் எல்லாருமே உட்கார்ந்து பொருளை பத்தி தெரிந்த ஒரு நபர் வந்து நமக்கு விளக்கங்கள் எடுத்து சொல்லுவாரு. அப்ப இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரே நாளையில அத்தனை பொருளை பத்தியும் பேச வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க. அதனால ரொம்ப வேகமாக அந்த பொருளை பத்தி சொல்லி முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அதனால என்ன ஆகும், முழு தகவல்கள் வந்து ஒருவேளை நமக்கு கிடைக்காம போகும். ஆனால் பாருங்கள், இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து ஆன்லைன்ல வந்து ஒரு நாளைக்கு ஒரு பொருள் அப்படிங்கிற விதத்துல ஒவ்வொரு பொருளை பத்தியும் மிக விரிவான விளக்கங்களை, ஒரு மணி நேரத்துக்கு மேல இருக்கக்கூடிய டைம்ல விரிவான விளக்கங்களை நமக்கு கொடுக்குறாங்க மைலெஃப்ஷன் மார்க்கெட்டிங் நிறுவனம். எதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க பாருங்கள். மைலெஃப்ஷன் மார்க்கெட்டிங் சொல்லக்கூடிய நமது நிறுவனம் ஒரு நேரடி வர்த்தக நிறுவனம் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். நேரடி வர்த்தக நிறுவனமான நமது நிறுவனம் விநியோகஸ்தர்களான நம்மிடம் என்ன சொல்லுதுங்க, நிறைய பொருட்கள், உன்னதமான ஹை குவாலிட்டி இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் நம்மிடம் இருக்கிறது. அந்த பொருட்களை எல்லாத்தையுமே முதலில் விநியோகஸ்தராகிய நாம் முதல்ல பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தின பிறகு அது நல்லா இருக்கு பட்சத்துல மட்டும் உங்களுக்கு தெரிந்த நபர்களிடம் பரிந்துரை செய்யுங்கள் அப்படின்னு தான் சொல்லுது இல்லையா? அப்ப முதல்ல யாரு பயன்படுத்த வேண்டும்? விநியோகஸ்தலாகிய நாம முதல்ல பயன்படுத்த வேண்டும். நாம அதை பயன்படுத்த வேண்டும் என்றால் முதலில் அந்த பொருளை பத்தியான நாலேஜ் யாருக்கு வேண்டும்? நமக்கு வேண்டும் இல்லையா? அந்த பொருளை பத்தியான நாலேஜ் இருக்கும்போதுதான் முதல்ல நாம அதை பயன்படுத்துறதுக்கான தைரியம் உருவாகும். அந்த அளவுல தினமும் ஒரு பொருளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி அருமையான ப்ராடக்ட் ட்ரைனிங் வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்களானால், இன்னைக்கு வந்து ஏசியாவில எந்த ஒரு நேரடி வர்த்தக நிறுவனமும் செஞ்சிடாத ஒரு சாதனை என்னன்னு கேட்டீர்களானால், தன்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்காக பிசினஸை பற்றியும் இந்த பொருளை பத்தியும் இந்த தொழில் நுணுக்கங்களை பத்தியும் கற்றுக் கொடுக்கிறதுக்காகவே மைலெஃப்ஷன் மார்க்கெட்டிங் நிறுவனத்தால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அகாதமி தான் ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாதமி. இந்த அகாதமியானது கண்டிப்பாக மைலெஃப்ஷன் நிறுவனத்துல இணைந்திருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஒளிமயத்தை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே துவங்கப்பட்ட ஒரு அகாதமி ஆகும். ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாதமி மைலெஃப்ஷன் மார்க்கெட்டிங் பிசினஸ் பத்தி மற்றும் பொருளை பத்தியான சரியான விளக்கங்கள் விநியோகஸ்தர்களுக்கு அளிக்கிறது. என்ன சொல்றது, முக்கியமா எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் முதலில் அந்த தொழிலில் வெற்றி பெற வேண்டுமெனில் அந்த தொழிலை பற்றியான நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிறகு அந்த தொழில வெற்றி பெறுங்கள் அப்படிங்கிறது தான் ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி சொல்லுது. லேர்ன் தென் ஏர்ன். அதுதான் உண்மை இல்லையா? எந்த தொழிலா இருந்தாலும் அந்த தொழிலை பத்தி கற்றுக்கொண்ட பிறகு அந்த தொழில வெற்றி காண முடியும். அந்த வகையில முக்கியமாக பொருளை பத்தியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் தான் நமக்கு இன்னைக்கு ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி கொடுக்குது. அதனால இப்படி ஒரு எளிமையான வழியில ரொம்ப சிம்பிளா அனைத்து தரப்புப்பட்ட மக்களுக்கும் புரியக்கூடிய அளவுல இந்த பொருளை பத்தியான பயிற்சி வகுப்பு ஏற்பாடு செய்துள்ள ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்போம். மைலெஃப்ஷன் மார்க்கெட்டிங் நிறுவனம் ஒரு நேரடி வர்த்தக நிறுவனம், நிறைய பொருட்களை வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையுமே 6 விதமான முக்கியமான பிராண்டு நேம்ல தான் நமது நிறுவனம் இன்னைக்கு வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கு. அதுல முக்கியமான பிராண்டு 6 பிராண்டு எது அப்படிங்கறத பார்ப்போம். அதுல முதல் பிராண்டு தான் எலிமெண்ட்ஸ் வெல்லன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பிராண்டு. இரண்டாவது பிராண்டு வந்து ஆன் அண்ட் ஆன் சொல்லக்கூடிய பிராண்டு. மூன்றாவது பிராண்ட் வந்து ஆஹார். நான்காவது நியூ ஸ்டார். ஐந்தாவது எம்ஐ ஹோம். ஆறாவது இந்தியா குரோ. இப்படி இந்த 6 விதமான பிராண்டு நேம்ல நூற்றுக்கணக்கான பொருட்களை வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் தான் மைலெஃப்ஷன் மார்க்கெட்டிங் நிறுவனம். முக்கியமா அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஆயுர்வேத முறைப்படிதான் உருவாக்கி இருக்குங்க. எதுக்கு இந்த ஆயுர்வேதம்?
கண்டிப்பா நமது பாரதத்தின் தலை சிறந்த ஒரு சிகிச்சை முறையாகும் ஆயுர்வேதம் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னதாகவே நம்ம இந்தியாவுல துவங்கப்பட்ட ஒரு சிகிச்சை முறை தான் ஆயுர்வேதம். இந்த சிகிச்சை முறையானது இன்னைக்கு உலகில பல நாடுகளில பிரசித்தி பெற்று வருகிறது. அப்படி பார்க்கும்போது நம்முடைய இந்தியாவினுடைய புகழ் தான் ஆயுர்வேதம். அந்த ஆயுர்வேதத்துக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு தெரிந்ததுனாலதான் கண்டிப்பாக இந்த ஆயுர்வேத வழியில பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடியது முடிவு மைலப்ஷல் மார்க்கெட்டிங் நிறுவனம் எடுத்திருக்கிறது. அந்த ஆயுர்வேத பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடியதுல முக்கியமான ஒரு பிராண்டு தான் மைலப்ஷல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தினுடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ். இந்த எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்ல நிறைய வகையான பொருட்கள் இருக்கிறது. கடந்த நாட்கள் அந்த பொருட்கள் எல்லாம் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் இந்த எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் ஒரு ப்ராடக்ட் தான். இந்த அளவுக்கு இந்த பிராண்ட் ஆனது பிரசித்தி ஆவதற்கு முக்கியமான காரணகர்த்தாவோட போட்டோ தான் இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. இவர் இந்தியாவிலேயே ஆயுர்வேதத்துல மிகச்சிறந்த ஒரு ஆயுர்வேதிக் சயின்டிஸ்டாவும் அவரு தான் மைலப்ஷல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தினுடைய ஹெல்த் கேருக்கான பிரின்சிபல் சயின்டிபிக் அட்வைசராக இன்னைக்கு இருக்கிறாரு. இன்னைக்கு 45 வருடங்களுக்கு மேல இந்த ஆயுர்வேத ஃபீல்டுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய மகான் தான் டாக்டர் டிபிஏ நாராயண் அவர்கள். அதே போல பாத்தீங்கன்னா பார்மா ஃபீல்டுல கோல்டு மெடலிஸ்டாக இருந்தாரு. அதே போல பார்த்தா மிகப்பெரிய ஆயுர்வேத நிறுவனங்களான டாபர் இந்தியா, ஹிந்துஸ்தான் லிவர் போன்ற நிறுவனங்களை டைரக்டராக பணிபுரிந்திருக்காரு. அதே போல ரான்பாக்சின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்துல பணியாற்றி இருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா நிறைய கட்டுரைகள், நிறைய புத்தகங்கள் எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. அதே போல நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபீல்டுல அவருக்கு கிடைச்சிருக்கு. நிறைய ஆயுர்வேத டாக்டர்ஸுக்கு எல்லாம் பயிற்சி அளிக்கக்கூடிய நபராக இருக்கிறாரு. அதே போல பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிகளுக்கு எல்லாம் சயின்டிபிக் அட்வைசராக இருக்கிறாரு. அதே போல நிறைய கவர்மெண்ட் கமிட்டிஸ்ல எல்லாம் உறுப்பினராக கூட இருக்கக்கூடிய நபர் தான் டாக்டர் டிபிஏ நாராயணா. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் சயின்டிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் தான் டிபிஏ நாராயணா அவர்கள். இந்த அளவுக்கு ஒரு மகான் நமது கூட சேர்ந்து செயலாற்றும் போதுதான் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிராண்டாக நிறுவனமாக நமது நிறுவனம் மாறுவதற்கு காரணம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீர்களானால் கடந்த 2019 வருடத்துல தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவால் தி பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் 2019 சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் நமது பிராண்டான எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்க்கு கிடைத்தது நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான் இல்லையா? பாருங்கள், இந்தியாவுல எவ்வளவோ ஹெல்த் கேர் பிராண்ட் இருந்தும் கூட எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்க்கு பெஸ்ட் ஹெல்த் கேர் பிராண்ட் 2019 சொல்லக்கூடிய அந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. அப்படி என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? நிச்சயமாக இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியான ப்ராடக்ட், உயர்தரம் வாய்ந்த பொருட்கள்ங்கிறதுனால மட்டும்தான் இந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அந்த மாதிரி அந்த அங்கீகாரம் கிடைத்த பொருட்கள்ல நிறைய வகையான பொருட்கள் இருக்கு. அதுக்கு அரசாங்கத்தினுடைய அனைத்து விதமான மார்க் எல்லாம் கிடைக்குது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு பொருட்களாக ஒவ்வொரு நாள் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மைலப்ஷல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தினுடைய எலிமெண்ட்ஸ் வெல்னஸினுடைய முக்கியமான ப்ராடக்ட் வூண்ட் ஹீலிங் சொல்லக்கூடிய ப்ராடக்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த மாதிரி வூண்ட் ஹீலிங் ப்ராடக்ட் இருக்கு நம்ம கிட்ட. அதே போல என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்கு, அந்த மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸுக்கான ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. அதுல ஒண்ணுதான் வூண்ட் ஹீலிங் சொல்லக்கூடிய ப்ராடக்ட் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். அதே போல பார்த்தா தோல் பாதுகாக்கிறதுக்காக ஒட்டுமொத்த உடலையும் புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் சம்பி சாம்பின் ஆயிலை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராடக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுறுப்புகளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கான ப்ராடக்ட் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அதே போல பாத்தீங்கன்னா டீடாக்சிபிகேஷன் ப்ராடக்ட், உள்ள படிந்திருக்கக்கூடிய உறுப்புகள்ல படிந்திருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றக்கூடிய ப்ராடக்ட் பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல ஆண்களுக்கான ஸ்பெஷல் ப்ராடக்ட், பெண்களுக்கான ஸ்பெஷல் ப்ராடக்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய அலர்ஜிக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இந்த மாதிரி நிறைய வகையான பொருட்கள் மைலப்ஷல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துல இருக்கிறது. அப்படி ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு வூண்ட் ஹீலிங் மற்றும் சம்பி சாம்பின் தைலம். இந்த ரெண்டு ப்ராடக்ட் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் ப்ராடக்ட் தான் வூண்ட் ஹீலிங். வூண்ட் ஹீலிங்னா என்ன? வூண்டுன்னு சொன்னா காயம், புண் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த காயம். ஹீலிங்னு சொன்னா என்ன? ஹீலிங் சொன்னா ஆற்றுவது, குணமாக்குவது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது அந்த நம்ம உடல்ல பட்ட காயங்களை எளிதில குணமாக்கக்கூடிய பொருளுக்கு பேரு தான் வூண்ட் ஹீலிங்னு சொல்றோம். இன்னைக்கு வெளிநாடுகளில கூட மிகப்பெரிய அளவுல பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான்
wound healing. அந்த wound healingனா என்ன? ஒரு வூண்டு சொல்லக்கூடிய அந்த காயம் எப்படி வருகிறது, அந்த காயம் வரும்போது அந்த காயத்தை குணமாக்குறது எப்படி, அது எந்த அளவுக்கு எளிதில் குணமாக்குறது, இந்த அளவுக்கு இந்த பொருள் பிரசித்தியான பொருளாக மாறுவதற்கு அதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகைகள் எது எது, இதை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். காயம் எங்கு வரும்? காயம் நமது உடல்ல தோல் பகுதியில தான் வரும் இல்லையா? அந்த மாதிரி தோல் பகுதியில என்னெல்லாம் காயங்கள் வரும், அந்த தோல்னா என்ன அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களை நம்ம கத்துக்க வேண்டியது மிக முக்கியம் இல்லையா? அதனால முதல்ல நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா, தோல் அப்படின்னா என்ன? தோல்னா என்ன? ஸ்கின் சொன்னா என்னெல்லாம் சொல்லணும்? தோல், சருமம், தொலி அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த மாதிரி சருமம், தோல் அப்படின்னா என்ன? முதல்ல தோல் அப்படிங்கிறது மனித உடல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாகமாகும். அதாவது மனித உடல்லையே மிகப்பெரிய ஒரு உறுப்பு தான் தோல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நம்மள நிறைய நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? இந்த ஆகாயத்துல சுற்றுப்புறத்துல கோடிக்கணக்கான நுண்ணிய நச்சு கிருமிகள் இருக்கு. அது எல்லாமே ஒவ்வொரு நொடிகளிலையும் நம்ம தாக்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அதை நம்ம உடலுக்குள்ள ஊடுருவாமல் தடுக்கக்கூடிய முதல் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான் தோல்னு சொல்லக்கூடியது. பாருங்கள், தோலுக்குள்ளே இருந்து வேர்வை வெளியே வரும். ஆனாலும் கூட வெளியே இருந்து எந்த ஒரு நச்சு கிருமியும் உள்ள போக முடியாத அளவுக்கு நம்ம உடலை பாதுகாக்கக்கூடியதுதான் இந்த தோல்னு சொல்லக்கூடியது. அதே போல பாத்தீங்கன்னா தோல்ல நிறைய பகுதிகள் எல்லாம் இருக்குது. எபிடெர்மிஸ், அதே போல டெர்மிஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய லேயர் எல்லாம் இருக்கு. முக்கியமா 3 லேயர் தான் அந்த தோலுக்கு இருக்கிறது. அதுல ரொம்ப அடிப்படையில பேசிக்கா இருக்கக்கூடிய லேயர் ஹைப்போடெர்மிஸ்ன்னு சொல்றோம். அடுத்தது டெர்மிஸ் அடுத்த லெவல்ல, அதுக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடியது எபிடெர்மிஸ். இந்த மாதிரி 3 விதமான ஸ்டெப்பு ஸ்கின் இருக்கிறது. அதுல காயங்கள் முக்கியமா எபிடெர்மிஸ்லயும் டெர்மைஸ்லயும் தான் காயங்கள் படும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா தோல் அடுத்ததாக என்ன செய்கிறது? இன்ஃபெக்ஷன்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தோல் செயல்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றதுலயும் ஒரு முக்கியமான செயல்பாடு தோல் தான் செய்யுது இல்லையா? இப்ப பாருங்கள், ரொம்ப நேரம் வெயில்ல நின்னுட்டோம், ரொம்ப உடல் ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னா, ஒரு அளவுக்கு மேல உடல் ஹீட் ஆகும்போது நம்முடைய உள்ளுறுப்புகள் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி உள்ளுறுப்புகள் டேமேஜ் ஆகாம தடுக்கிறதுக்கு நம்ம உடல் என்ன செய்யும்? உடல்ல ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகும் போது உடனடியாக வேர்வை வரும் இல்லையா? எதுக்காக அந்த வேர்வை வருது? உடலை உடனடியாக அந்த டெம்பரேச்சர் நார்மல் பண்றதுக்கு, அந்த குளிர்ச்சி கொடுக்கறதுக்காக தான் இந்த வேர்வை வருது. அந்த செயலும் செய்யறது எதுங்க? நம்முடைய தோல் தான். மொத்தத்துல ஒரு மோய்ஸ்சர், ஈரப்பதம் நம்ம தோலுக்கு உடலுக்கு கொடுக்கக்கூடியதும் இந்த தோல் தான். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த தோல்ல நிறைய விதமான காயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த காயங்கள் எப்படிப்பட்ட காயங்கள்லாம் வரும்? முதல்ல இந்த வெட்டு காயம் வரும். அதே போல தீப்பட்ட காயங்கள் வர வாய்ப்பு இருக்கு. சிராய்ப்பு காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பலவிதமான காயங்கள் இந்த தோலை பாதிக்கும். அந்த மாதிரி காயங்கள் வரும்போது சரியாக அதை கவனிக்காம விட்டோமானால் நிச்சயமாக அந்த காயங்கள் வழியாக நிறைய பாக்டீரியாஸும் இந்த மாதிரி நுண்ணிய நச்சு கிருமிகள் எல்லாம் உடலுக்குள்ள ஊடுருவி பெரிய அளவுல உயிருக்கே நமக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த ஸ்கின்ல, இந்த தோல் பகுதியில் வரக்கூடிய காயங்களை கவனித்து உடனடியாக அதை சரி செய்ய வேண்டியது மிக முக்கியமாகும். சரி, இந்த காயங்கள் எப்படி வருகிறது? பலவிதமான காயங்கள் வரும். அந்த காயங்கள்னா என்ன? காயம் வரும்போது நம்ம உடல்ல என்னெல்லாம் செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு முக்கியமான தகவல்களை பார்ப்போமா? பாருங்கள், ஒரு உடல்ல இந்த வலது பக்கமா ஒரு ஒரு பிக்சர்ல ஒரு மனிதனுடைய கையில காயம் பட்ட ஒரு போட்டோ நீங்க பாக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு காயம் படும்போது என்ன ஆகும்? அதுல அந்த இடத்துல ஒரு பெரிய விரிசல் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? அதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். அதே போல வலியும் வர ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த மாதிரி வரும்போது ஒரு மனித உடல்ல காயம் படும்போது அந்த காயம் குணமாகிறதுக்குள்ள 4 கட்டங்கள் இருக்குங்க. எத்தனை கட்டங்கள்? 4 கட்டங்கள் இருக்கு. அந்த 4 கட்டத்துல கட்டத்துக்கு பேரு ஹீமோஸ்டாட்டிசிஸ்ன்னு சொல்றோம். 2வது கட்டத்துக்கு பேரு இன்ஃப்ளமேஷன். 3வது ப்ரோலிஃபரேஷன். 4வது டீமோடலிங். இந்த மாதிரி 4 விதமான கட்டங்கள் வழியாகத்தான் அந்த காயம்
குணமாகிறது. அதுல கட்டம் எது? கட்டத்துல ஒரு உடல்ல காயம் பட்ட உடனே முதல்ல வலி வர ஆரம்பிக்கும். எதுக்கு இந்த வலி? நம்ம நேற்று நோ வேதனா படத்துல பார்த்திருந்தோம் இல்லையா? நம்ம உடல்ல எங்கேயாவது அடிபடும் போது இந்த இடத்துல அடிபட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக நம்முடைய மூளை செய்யும் செயலுக்கு பேரு தான் வலின்னு சொல்றோம். அந்த ஒரு உணர்வு. அந்த வலிங்கிற உணர்வு இல்லை என்றால் அந்த இடத்துல காயம்பட்டது நமக்கு தெரியாம போகும். அது உயிருக்கே கேடு விளைவிக்கும். அதனால எங்க காயம்பட்டாலும் உடனடியாக முதல்ல நமக்கு வலி வர ஆரம்பிக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அது வழியாக ரத்தம் ஒழுக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரத்தம் ஒழுக ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது? உடனடியாக அந்த ரத்தம் வழியாக WBCன்னு சொல்லக்கூடிய வெள்ளை ரத்த அணுக்கள், நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? பிளட் பியூரிஃபையர் ப்ராடக்ட் எல்லாம் அதை பத்தி பேசியிருந்தோம். வெள்ளை ரத்த அணுக்கள், அதே போல பிளேட்லெட்ஸ் எல்லாம் உடனடியாக வந்து அங்க வேலை புரிய ஆரம்பிக்கும். எதுக்காக வேலை புரியுது? பாருங்க, ரத்தத்துல வந்து 4 விதமான பாகங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? என்னெல்லாம் பாகங்கள் இருக்கிறது? WBCன்னு சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு, RBCன்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு, பிளாஸ்மா இருக்கு, பிளேட்லெட்ஸ் இருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அதுல வந்து WBCன்னு சொல்லக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் எதுக்காக செயல்படுது? யாருமே மறந்து விடல என்று நினைக்கிறேன், ஞாபகத்திலே இருக்கும்னு நினைக்கிறேன். WBC வந்து எதுக்காக செயல்படுது? அதாவது ரத்தம் வழியாக நுண்ணிய கிருமிகள் ஏதாவது உடலுக்குள்ள போகும்போது அதை போக விடாமல் தடுக்கிறதுக்கான பாதுகாப்பு வீரர்கள் தான் யாருன்னு சொல்றோம்? அந்த ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்றோம். அது வந்து எந்த நுண்ணிய கிருமியா இருந்தாலும் அதை வந்து தாக்கி நம்ம உடலை பாதுகாக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளேட்லெட்டை பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா? அந்த பிளேட்லெட்ஸ் எதுக்காக உதவிகரமா இருக்கிறது? ரத்தம் கட்டாயி ஓடும்போது அதை உறைய செய்யறது இதுதான் செய்யுது, பிளேட்லெட்ஸ் தான் செய்யுது. அதனால இந்த ரத்தம் வரும்போது அதோட சேர்த்து உடனடியாக எது வர ஆரம்பிக்கும்? இந்த ஒயிட் பிளட் செல்ஸும் வர ஆரம்பிக்கும். அதே போல பிளேட்லெட்ஸும் வந்து 2வது கட்டத்துல என்ன செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனடியாக அதாவது ஹீமோஸ்டாட்டிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கட்டத்துல வந்து புண்ணு வரும்போது உடனடியா பிளேட்லெட்ஸும் அந்த ஒயிட் பிளட் செல்ஸும் வந்து அந்த இடத்துல நிறைய நச்சு கிருமிகள் ஏதாவது இருந்துன்னா அதை தாக்குறதுக்காகவும் உடனடியாக அந்த ரத்தத்தை உறைய செய்யக்கூடிய வேலைகள் ஆரம்பிக்கும். அடுத்த கட்டத்துல இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய 2வது கட்டத்துக்கு போகும். பாருங்கள், காயம்பட்ட பிறகு கவனித்தீர்களானால் அந்த இடத்துல ஒரு வீக்கம் மாதிரி வரும் இல்லையா? சின்னதாக ஒரு வீக்கம் வரும். என்ன அந்த வீக்கம்? அந்த வீக்கம் தான் நம்ம உடல்ல இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அதிகமான அளவு வந்து இந்த காயங்கள் வழியாக உடலுக்குள்ள ஊடுருவதுக்காக நிறைய பாக்டீரியாஸும் இந்த மாதிரி நச்சுக்கிருமிகள் எல்லாம் தயாராக நிற்கும். நேரடியாக ஸ்கின் வழியா போக முடியாததுனால இந்த மாதிரி வெட்டு காயங்கள் வரும்போது அது வழியாக எளிதில் வந்து உடலுக்குள்ள போக முடியும். அதனால இந்த பாக்டீரியா எல்லாம் கோடிக்கணக்கான பாக்டீரியா உள்ள போறதுக்காக முயற்சி பண்ணும்போது அந்த பாக்டீரியாஸை எல்லாத்தையுமே அந்த காயப்பட்ட வாய் வழியே, இந்த காயத்தினுடைய வாயிலேயே அங்கேயே இருந்து அத்தனை கிருமிகளையும் தோற்கடிக்கிறதுக்காக எல்லா அதிகமான அளவு ஒயிட் பிளட் செல்ஸ் அந்த இடத்துல வரும். அதனாலதான் அந்த இடத்துல வீக்கமாக நமக்கு தெரிகிறது. அந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், 3வது ஸ்டேஜ். அந்த 3வது ஸ்டேஜ் என்னது? அது ப்ரோலிஃபரேஷன் சொல்றோம். அந்த ப்ரோலிஃபரேஷன் சொல்லக்கூடிய ஸ்டேஜ் எது அப்படின்னா, இந்த பெரிய போராட்டம் அங்கே நடக்கிறது இல்லையா? அந்த போராட்டம் நடக்கும்போது முக்கியமாக அந்த ஒயிட் பிளட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரோஃபில்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கு. பிளட் செல்ஸ்லயே ஒயிட் பிளட் செல்ஸ்லயே இன்னொரு பகுதி தான் அந்த நியூட்ரோஃபில். இந்த நியூட்ரோஃபில் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த நச்சுக்கிருமி எல்லாத்தையுமே தோற்கடிக்க ஆரம்பிக்கும். தோற்கடிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்? 3வது கட்டத்துல அந்த தோற்கடிச்ச பாக்டீரியாவும் இறந்திருக்கும், அதோட சேர்த்து என்னவும் இறந்திருக்கும், ஒயிட் பிளட் செல்ஸும் நிறைய அழிந்திருக்கும். அது எல்லாத்தையுமே உடல் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வெளியேற்ற ஆரம்பிக்கும். அதுதான் 3வது ஸ்டேஜ். அது அந்த வெளியேற்றும் போது என்ன நடக்கும்? பாருங்கள், காயம் பட்ட பிறகு ஒரு நாள் 2 நாளுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு தண்ணீர் மாதிரி வடியும் இல்லையா? அது என்னது? அதுதான் 3வது ஸ்டேஜில் நடக்கக்கூடியது. நம்ம உடலுக்குள்ள அந்த காய வழியாக உடலுக்குள்ள போயிருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை நம்ம உடல் வெளியேற்றக்கூடிய அந்த கட்டம் தான் 3வது கட்டம். அதே கட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த விரிசல் விழுந்திருக்கக்கூடிய அந்த காயத்தை சரி செய்ய ஆரம்பிக்கும், செல்களை புதுப்பிக்க ஆரம்பிக்கும். அதே போல இந்த நரம்பெல்லாம் நிறைய கட்டாய் போயிருக்கும் இல்லையா? அந்த நரம்பு மண்டலம் எல்லாம் கட் ஆகும் போது அது வழியா ரத்தம் ஒழுகுது. அந்த கட்டாயி போன நரம்புகள் எல்லாத்தையுமே
அது சேர்க்க ஆரம்பிக்கும், ஜாயின் பண்ண ஆரம்பிக்கும். பாருங்கள், நம்ம உடலுக்குள்ள சிறிதாக ஒரு காயம் விடும்போது கூட எத்தனை வேலைப்பாடுகள், ரொம்ப காம்ப்ளிகேஷனான வேலைப்பாடுகள் இல்லையா? அது எல்லாமே நமக்கு தெரியாம நம்ம உடல் செய்ய ஆரம்பிக்கும். அப்ப 3வது ஸ்டேஜ்ல என்னெல்லாம் ஆரம்பிக்கும்? உள்ளுக்குள்ள புகுந்திருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வெளியேற்ற ஆரம்பிக்கும். அதே போல பாத்தீங்கன்னா விரிசல் விழுந்ததை சரி செய்ய ஆரம்பிக்கும். அதே போல பாத்தீங்கன்னா புது செல்களை உருவாக்க ஆரம்பிச்சு பிளட் சர்க்குலேஷன் சரியாக நடக்கிறதுக்காக நரம்பு மண்டலங்கள் எல்லாம் ஜாயிண்ட் செய்து பிளட் சர்க்குலேஷன் சீராக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக கடைசியில 4வது ஸ்டேஜ் தான். அந்த ஸ்டேஜுக்கு பேர் என்னது? ரீமாடலிங் சொல்லுவாங்க. அது என்ன செய்யும்னா, அந்த காயத்தை முற்றிலும் ஆட்டின பிறகு அங்க வடுவெல்லாம் இருக்கும். அந்த வடுவெல்லாம் சரி செய்யறதுக்காகவும் பழைய நிலைக்கு திரும்பி கொண்டு வரக்கூடிய செயல் நடக்கக்கூடியதுக்கு பேர் தான் ரீமாடலிங் சொல்றோம். அப்படி ஒரு உடல்ல ஒரு காயம் பட்டுதுன்னா முக்கியம் அந்த 4 ஸ்டேஜ்ல தான் அந்த புண் ஆறுகிறது அல்லது அந்த புண்ணு குணமாகிறது. இதுக்கு காலதாமதம் வரும்போதுதான் பிரச்சனை. இது சரியான ஸ்பீடாக நடந்தது அப்படி என்றால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் சில நபர்களுக்கு பார்த்தீங்களானால், சில நபர்களுக்கு காயம் பட்டா உடனடியாக அது குணமாகிவிடும். ஆனா சில நபர்களுக்கு பல நாட்கள் அப்படியே அந்த காயத்தினுடைய இருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைவா இருக்கு மற்றும் இந்த நுண்ணிய இந்த நச்சு கிருமிகள் எல்லாமே உள்ள ஊடுருவ ஆரம்பிக்கும். அது உடலுக்கு ரொம்ப கேடு. இங்கு இந்த மாதிரியான இந்த காயங்களை ரொம்ப சீக்கிரமாகவே குணப்படுத்துறதுக்காக பொதுவாக எதையெல்லாம் பயன்படுத்துறாங்க? பொதுவா மெடிசின் நம்ம என்ன பண்ணுவோம்? காயங்கள் வரும்போது ஏதாவது ஒரு ஆயின்மெண்டையோ அல்லது ஏதாவது ஒரு பவுடரையோ வாங்கி போடுவோம். அது முக்கியமா அந்த மாதிரி கடையில இருந்து வாங்கி போடக்கூடிய ஆயின்மெண்ட்லயோ அல்லது இந்த பவுடரை யூஸ் பண்ணும்போது முக்கியமா அது என்ன செய்யுது? ஒரு ஆன்டிசெப்டிக்காக தான் அது செயல்படும். ஆன்டிசெப்டிக்காக செயல்படும் என்ன? அங்க பாக்டீரியா தொற்றெல்லாம் வராம இருக்கிறதுக்காக செயல்படும். ஆனா முக்கியமா அங்க செயல்பட வேண்டிய விஷயம்லாம் என்ன? காயம் வரும்போது அதை ஒட்டி நிறைய கட்டங்கள் இருக்கு இல்லையா? என்னெல்லாம் பார்த்தோம்? முதல்ல வந்தது ரத்தம் உறையணும். ஃபர்ஸ்ட் தேவை ரத்தம் உறையணும். 2வது என்ன வேணும்? அங்க இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் எல்லாத்தையுமே தோக்கடிச்சு வெளியே அனுப்பணும். 3வது அங்க புது நிறைய செல்கள் அழிஞ்சிருக்கும், புது செல்கள் உருவாக்கணும். அடுத்தது வலியை குறைக்கணும். அடுத்த கட்டத்துல என்ன நடக்கணும்? அந்த நரம்பு மண்டலங்கள் கட்டானது எல்லாமே ஒண்ணு சேர்க்கணும், புது செல்களை உருவாக்க செய்யணும். அதுக்கப்புறம் கடைசியில அந்த வடு கூட, அந்த தழும்பு கூட இல்லாமல் செய்யணும். இத்தனை கட்டங்கள் இருக்கு. ஆனால் பொதுவா நம்ம பயன்படுத்தக்கூடிய கடையிலிருந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய இந்த ஆயின்மெண்ட், இந்த பவுடர் எல்லாம் என்ன செய்யும்? ஆன்டிசெப்டிக் மட்டும்தான் செய்யும். அடுத்த கட்டங்கள் எதுவுமே செய்யாது. அதாவது முக்கியமா க்ளோட்டிங் செய்யாது. அந்த கலர் சேஞ்சஸ் அப்படியே தான் இருக்கும். அதே போல பார்த்தா புண்ணு ஃபுல்லாவே ஆறாது. இந்த பிக்சர்ல இருக்கிறது போல ஃபுல்லா ஆறாம உள்ள இருந்து ஏதாவது பிசின் மாதிரி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீர்களானால், நிச்சயமாக ஒரு காயம் வரும்போது அந்த காயத்தை எளிதில ஆற்றுவதுடன் இந்த 4 கட்டங்கள் நம்ம பேசியிருந்தோம். ஹீமோஸ்டாட்டிஸ், அதே போல இன்ஃப்ளமேஷன், அதே போல ப்ரோலிஃபரேஷன், அதே போல ரீமாடலிங். இந்த 4 கட்டங்களையும் செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்ட்டுக்கு பெயர் தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய வூண்ட் ஹீலிங். அற்புதமான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எப்படி எல்லாம் செயல்புரிகிறது, அதுல இருந்து எப்படி எல்லாம் ரிசல்ட் வரும், இது எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற தகவல்களை நம்ம பார்க்கிறோம். இந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் நான் சொன்னேன், வெளிநாடுகளில கூட பிரசித்தி பெற்று இருக்கக்கூடிய ப்ராடக்டாக இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? முக்கியமான காரணம் இந்த பொருள்ல பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகைகள். உங்க அனைவருக்குமே தெரியும், மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது அதுல பயன்படுத்தக்கூடிய மூலிகைகள்ல நிறைய தடவை ஆராய்ச்சி செஞ்சு R&D டிபார்ட்மெண்ட் எல்லாம் நமக்கு இருக்கிறது. அங்கெல்லாம் ஆராய்ச்சி செஞ்ச பிறகு நல்ல குவாலிட்டியான மிக முக்கியமான மூலிகைகளை தான் பயன்படுத்துவாங்கன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த வகையில இந்த ப்ராடக்ட்ல என்னெல்லாம் மூலிகைகள் பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கறது பார்ப்போம். முக்கியமா இதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் இந்த அளவுக்கு பிரபலமான பொருளாக இது மாறுவதற்கு காரணம். இதுல என்னெல்லாம் மூலிகைகள் பயன்படுத்தி இருக்கு? அதாவது யசத பஸ்மம் இங்க பயன்படுத்தி இருக்கு, மரமஞ்சள் பயன்படுத்தி இருக்கு, அதே போல பாத்தீங்கன்னா சோற்று கற்றாழை, வெண்குங்குளியம், அதே போல பாத்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில், அது போல புங்கை எண்ணெய், அடுத்தது நெடிலிங்கம் சொல்லக்கூடிய அந்த தேவதாரு ஆயில், அடுத்தது மஞ்சிஷ்டான்னு சொல்லக்கூடிய அந்த மஞ்ச டீ,
அதுதான் இதுல முக்கியமான சூப்பர் ஸ்டார் ஹெர்பாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விதமான மூலிகைகள் பயன்படுத்துறதுனாலதான் எந்த அளவுக்கு சூப்பரான ப்ராடக்டாக ஒரு தடவை பயன்படுத்தினவங்களுக்கு இதனுடைய அருமை கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகைகளும் எந்த அளவுக்கு செயல்படுது அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம். நான் முதல்ல சொன்னது போல இந்த யசுத பஸ்மம், மரமஞ்சள், சோற்று கற்றாழை, வெண்குங்குளியம், டீ ஆயில், பொங்கு எண்ணெய், நெடிலிங்கம், மஞ்சட்டி, இந்த மூலிகைகள்லாம் இருக்கிறதுனாலதான் பிரபலமான பொருளாக இது மாறுவதற்கு காரணம். அதுல இந்த வகையில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வகையில முதலாக நம்ம பார்க்க போறது கால்சைனேட் ஜசாதுன்னு சொல்லக்கூடிய இந்த யசுத பஸ்மம் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு. எதுக்கு இந்த யசுத பஸ்மம்? பாருங்கள், ஆயுர்வேதத்துல பல வகையான பொருட்களை வந்து இங்க தாவரங்களை பயன்படுத்தி இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா முக்கியமா சில விதமான அந்த வகையில முதல்ல நம்ம பார்க்க போகிற மூலிகை என்னன்னு பாத்தீங்கன்னா கால்சைனேட் ஜசாதுன்னு சொல்லக்கூடிய யசத பஸ்மம். என்ன இந்த யசத பஸ்மம்? எதுக்காக இந்த யசத பஸ்மம் பயன்படுத்தி இருக்கு? பாருங்கள், ஆயுர்வேதத்துல பலவிதமான மூலிகைகளை வந்து பழைய காலத்திலிருந்தே பயன்படுத்தி வருகிறது. அதுல நிறைய செடிகள் இருக்கு, முதல்ல சொன்னது போல தாவரங்கள் எல்லாமே பயன்படுத்துது. அதே போல ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆயுர்வேதத்துல பயன்படுத்தக்கூடிய சில தாது பொருட்களையும் இங்க பயன்படுத்துதுங்க. அதாவது சல்பர், மெர்க்யூரி, சிங்கு போன்ற சில தாது பொருட்களையுமே ஆயுர்வேதத்துல சிகிச்சைக்காக பயன்படுத்துகிறது. அந்த மாதிரி ரொம்ப உடலுக்கு ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு தாது பொருள் தான் சிங்கு. அந்த சிங்கு தான் எது கொடுக்குறோம்? இந்த யசத பஸ்மம் சிங்கத்தான் அளிக்கிறது. எதுக்கு இந்த சிங்கு? சிங்கு அப்படிங்கிறது முதல்ல சொன்னது போல இது ஒரு தாது பொருள். இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த சிங்கு என்னெல்லாம் செய்கிறது? சிங்கு முக்கியமா மிக வேகமாக நம்முடைய காயங்களை குணப்படுத்துறதுக்கு உதவுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா ரத்தம் வந்து சீக்கிரமா குளோட்டிங் ஆகிறதுக்காக, இந்த ரத்தம் உறையிறதுக்காக, காயம்படும் போது அதிக அளவு ரத்தம் போகாம தடுக்கிறதுக்கு சிங்கு தேவை. அதே போல பாத்தீங்கன்னா 3வது மற்றும் 4வது கட்டம் நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த 3வது மற்றும் 4வது கட்டத்துக்கு இந்த சிங்கு மிக மிக முக்கியம். என்னெல்லாம் 3வது கட்டம்? அதாவது முறிந்து போன இரத்த நரம்புகள் எல்லாம், மண்டலங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்க்கறதுக்காகவும், புது செல்கள் உருவாக்குவதற்காகவும், அதே போல பாத்தீங்கன்னா ரத்தம் உறைய செய்யறதுக்காகவும், அதே போல அந்த பிக்மெண்டேஷன் சொல்லக்கூடிய அந்த கலர் சேஞ்சஸ் எல்லாம் சரி செய்யறதுக்காகவும், அதே போல கடைசியில் அந்த தழும்ப கூட இல்லாம செய்யறதுக்காக எல்லாம் இந்த சிங்கினுடைய அளவு உடல்ல இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். இந்த சிங்கினுடைய அளவு குறையும் போதுதான் கண்டிப்பாக இந்த காயங்கள் வந்து பல நாட்கள் ஆறாமலேயே இருக்கும். அதனால இந்த சிங்கு வந்து நம்ம ப்ராடக்ட்ல முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்கிறது. அந்த சிங்கு எப்படியாக பயன்படுத்தி இருக்கு? யசத பஸ்மம் மூலமாக இங்க பயன்படுத்தி இருக்கு. அடுத்து 2வது முக்கியமான மூலிகை என்னது? கிரிட் குமாரின்னு சொல்லக்கூடிய அலோவேரா, தமிழ்ல வந்து சோற்று கற்றாழைன்னு சொல்லுவோம். அப்ப நம்ம பழைய காலத்துல இருந்தே இந்த சோற்று கற்றாழை அரியம் ஒரு மூலிகை அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். அதனால வந்து இது நம்ம வந்து பல வருடங்களாக இது பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. பாருங்கள், எந்த ஒரு மூலிகையா இருந்தாலும் அது நிறைய செயல்கள் புரியும் அப்படிங்கிறது நம்ம பார்த்திருந்தோம். இங்கு சோற்று கற்றாழை என்ன செயல் புரிகிறது? முதல்ல சோற்று கற்றாழை அப்படிங்கிறது இது வந்து தீப்பட்ட காயத்தை தணிக்கக்கூடிய, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருளாகும். அதனாலதான் பழைய காலத்துல எல்லாம் தீ காயம் எல்லாம் பட்டதுன்னா உடனடியாக இந்த சோற்று கற்றாழை அங்க பயன்படுத்துவாங்க. எதுக்காக? உடனடியாக அந்த ஹை டெம்பரேச்சர் அதிகமாக செல்கள் அழிந்துவிடும். அந்த டெம்பரேச்சர் அதிகமாக மாறாமல் இருக்கிறதுக்காக உடனடியாக சோற்று கற்றாழை பயன்படுத்துவாங்க. அதனால இந்த தீப்பட்ட காயத்தை தணிக்கிறதுக்கு சோற்று கற்றாழை உதவிகரமா இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா உடனடியாக இந்த புண் ஆறுவதற்கு சோற்று கற்றாழை உதவுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா அந்த காயம் பட்டும் போது அந்த விரிசல் வரும் இல்லையா ஸ்கின்ல, அந்த தோல் இருக்கக்கூடிய விரிசலை ஒண்ணு சேர்க்கறதுக்கு இந்த சோற்று கற்றாழை உதவுகிறது. அதே போல இந்த டிஷ்யூஸ் சொல்லக்கூடிய இந்த திசுக்களோட உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு சோற்று கற்றாழை உதவிகரமா இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா மொத்தத்துல வந்து நம்முடைய ஸ்கின்னோட பாதுகாப்புக்கு சோற்று கற்றாழை மிக மிக முக்கியம். அதனால முக்கியமான ஒரு மூலிகையாக சோற்று கற்றாழை இருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது சூப்பர் ஸ்டார் மூலிகை. அதாவது நம்முடைய ஒவ்வொரு பொருளிலையுமே 1 அல்லது 2, 3 வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ஹெர்ப் இருக்கும். அந்த வகையில இந்த வூண்ட் ஹீலிங்ல பயன்படுத்தி இருக்கக்கூடிய அற்புதமான சூப்பர் ஸ்டார் ஹெர்ப் தான்
மஞ்சிஸ்டான்னு சொல்லக்கூடிய மஞ்சட்டி. மஞ்சட்டியானது மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. அது நிறைய உதவிகள் வந்து நம்ம உடலுக்கு செய்கிறது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இங்கு மஞ்சிஷ்டான்னு சொல்லக்கூடிய இந்த மஞ்சட்டி என்னெல்லாம் செய்கிறது? மஞ்சட்டி வந்து சரகாச்சாரியர் அந்த பழைய காலத்திலேயே சொல்லியிருக்காரு, பலவிதமான கட்டங்களாக குரூப்பாக மூலிகைகளை பிரித்து இருக்கிறது. அந்த வகையில சரகாச்சாரியர் வந்து வர்ணியம் சொல்லக்கூடிய குரூப்ல தான் இந்த மஞ்சிஷ்டாவை சேர்த்திருக்காரு. வர்ணியம்னு சொன்னா என்ன? வர்ணியம்னு சொன்னா கலர் கொடுக்கக்கூடியது, வர்ணத்தை கொடுக்கக்கூடியது. அதாவது நமக்கு ஒரு காயம் படும்போது அந்த காய வந்த பிறகு அங்க ஒரு வடு இருக்கும் இல்லையா, நம்ம பார்த்துருவோம். அது பல வருடங்கள் சில பேருக்கு இருக்கும். சரியான மூலிகைகள் பயன்படுத்தினால் காயம்பட்ட இடமே தெரியாம மாறிவிடும். அதே போல காயம்பட்ட இடம் தெரியாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இங்கு மஞ்சிஷ்டா. அதனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கலர் கொடுக்கக்கூடிய பொருளாகவும், இரத்த வர்தினின்னு சொல்லக்கூடியது, அதாவது நம்முடைய பிளட் செல்ஸ் எல்லாம் அதிகமா உருவாகிறதுக்காகவும், பிளட் குளோட்டிங்கை தடுக்கிறதுக்காகவும், அதே போல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய புண்ணை ஆற்றுவதற்கு, அந்த புண்ணை குணப்படுத்துவதற்கு இந்த மஞ்சிஷ்டா பெரிய அளவுல உதவுகிறது. பாருங்கள், பொதுவாக இந்த வூண்டு இது சரி செய்யக்கூடிய கிரீம் எல்லாம் பயன்படுத்தும் போது சர்க்கரை நோயாளிகளுடைய புண்ணு வந்து ஆறுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்க பாருங்கள், இந்த நம்மளுடைய வூண்ட் ஹீலிங் சொல்லக்கூடிய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய வூண்ட் ஹீலிங்குடைய கிரீமை வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக வேகமாக அந்த புண்ணை குணப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் முக்கியமாக மஞ்சிஷ்டான்னு சொல்லக்கூடிய நமது மஞ்சட்டி ஆகும். அடுத்த முக்கியமான மூலிகைகள் வந்து சில ஆயில்கள் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு, சில எண்ணெய்கள் வந்து இங்க பயன்படுத்தி இருக்கு. அதுல முக்கியமா என்ன ஆயில்? இந்த பொங்கு எண்ணெய் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு. பொங்கு எண்ணெய்ன்னு சொன்ன என்ன? பழைய காலத்திலேயே வந்து ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, பொங்கு இருக்கும் இடத்தில் ஆரோக்கியம் இருக்கும் அப்படின்னு. நம்ம சாலை ஓரங்களே பார்க்கக்கூடிய மரம் தான் பொங்கு அல்லது புங்கை அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அந்த பொங்கு எண்ணெய் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு. அதோட சேர்த்து வந்து தேவதாரு எண்ணெய் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு. அதோட சேர்த்து டீ ட்ரீ எண்ணெய், அந்த எண்ணெயும் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு. இது மூணும் சேரும்போது என்ன நடக்கும்? நாள்பட்டு ஆறாத புண்ணு கூட ஆற்றுவதற்கான செயல் வந்து இது செய்கிறது. இந்த 3 ஆயில்கள் செய்கிறது. என்னென்ன ஆயில்? பொங்கு எண்ணெய், தேவதாரு எண்ணெய், டீ ட்ரீ ஆயில். பாருங்கள், சில மூலிகைகளுடைய கூட்டு சேரும் போது அதனுடைய ஆற்றல் ரொம்ப பெரிதாக இருக்கும்னு நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த 3 மூலிகைகள் சேரும்போது உடனடியாக அந்த புண் ஆறுவதற்கு காரணமாக இருக்கிறது. அடுத்த 3 கூட்டுக்கள் எதெல்லாம் சேரும்போது, முதல்ல பொங்கு எண்ணெயும், மரமஞ்சளும், அதுபோல வெண்குங்குலியும், இந்த 3மே சேரும்போது வெண்குங்குலியம், மரமஞ்சள், அதே போல பொங்கு எண்ணெய், இது 3ம் சேரும்போது அடுத்து என்ன செயல்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதுசாக நம்முடைய ஸ்கின்ல எந்த இடத்துல காயம் பட்டிருக்கோ அங்க புது செல்கள் உருவாக்கக்கூடிய தன்மை இந்த 3 மூலிகைகள் சேரும்போது வருகிறது. அதனால உடனடியாக பாருங்கள், ஒரு காயம் பட்டது என்றால் லட்சக்கணக்கான செல்கள் டேமேஜ் ஆயிருக்கும் இல்லையா? அந்த செல்கள் உடனடியாக அங்க உற்பத்தி ஆகும் போதுதான் அந்த புண்ணு சீக்கிரமாக குணமாகும். அந்த மாதிரி செல்கள் புதுப்பிக்கக்கூடிய தன்மை இந்த 3 மூலிகைகளும் சேரும்போது நடக்கிறது. அதே போல பார்த்தா உடனடியாக வெகு சீக்கிரமாக அந்த அந்த காயம்பட்ட இடத்தினுடைய இடம் அதை க்ளோசிங் பண்றதுக்காகவும் எது உதவிகரமாக இருக்குது? இந்த 3 முக்கியமான மூலிகைகள் உதவிகரமாக இருக்கிறது. அதே போல இந்த வூண்ட் ஹீலிங் முக்கியமாக எதுக்கு செயல்படுத்தலாம்? அதனுடைய தன்மைகள் என்ன? முக்கியமான 6 விதமான பெனிஃபிட்ஸை வந்து இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய வூண்ட் ஹீலிங்கினுடைய 6 விதமான நன்மைகள் என்ன அப்படிங்கிறது பார்க்க போறோம். இந்த 6 நன்மைகள் இருக்கக்கூடிய இன்னொரு இந்த புண்ணை சரியாற்றக்கூடிய ஒரு பொருள் இந்தியாவில் இல்லை. அந்த 6 விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். முதல்ல, ஒரு காயம் படும்போது அந்த காயம் மூலமாக இருக்கக்கூடிய எரிச்சல் மற்றும் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இந்த வூண்ட் ஹீலிங் செயல்படுகிறது. 2வது பாத்தீங்கன்னா ரத்தத்தை உறைய செய்வதற்கு வூண்ட் ஹீலிங் முக்கியமான செயலாற்றுகிறது. 3வது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆன்டிசெப்டிக் மற்றும் ஆன்டி இன்ஃபெக்டிவ் பொருளாக வூண்ட் ஹீலிங் மாறுகிறது. பாருங்கள், ஒரு காயம் பட்டது அப்படின்னா
அங்க வந்து நிறைய வைரஸ் பாக்டீரியாஸ் எல்லாம் தாக்கும்னு நம்ம பார்த்திருந்தோம். அந்த பாக்டீரியாஸ் வந்து உள்ள ஊடுருவாமல் தடுக்கிறதுக்கு ஆன்டிசெப்டிக் தன்மை தேவை. அந்த ஆன்டிசெப்டிக்காவும் பயன்படுகிறது, ஆன்டி இன்ஃபெக்டிவாவும் பயன்படுது. அதனால அந்த தொற்றுக்கள் வராம கூட பாதுகாக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா 4வது ஸ்கின்னை வந்து ரிப்பேர் பண்றதுக்காகவும், அதே போல பாத்தீங்கன்னா அந்த விரிசல் வந்ததை சரி செய்யறதுக்காகவும் பார்த்தோம். சில பலவிதமான அந்த கிரீம் எல்லாம் கடையில வாங்கி பயன்படுத்தும் போது விரிசல்கள் அப்படியே தான் இருக்கும் பல நாட்கள்னு பார்த்திருந்தோம். அந்த விரிசல்கள் உடனடியாக ஒன்று சேருவதற்கு உதவி செய்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா தழும்ப இல்லாமல் அந்த இடத்துல ஒரு வடு அடையாளம் எல்லாம் இருக்கும். அந்த அடையாளம் எல்லாம் இல்லாம கூட பாக்குறதுக்கு நம்முடைய வூண்டு ஹீலிங் செயல்புரிகிறது. அது 6வது முக்கியமான பாயிண்ட். இந்த 6வது பாயிண்ட்னாலதான் இந்த அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு கிரீமாக வூண்ட் ஹீலிங் மாறி இருக்கு. அந்த 6வது பாயிண்ட் தான் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்திருக்கக்கூடிய ஆறாத புண்ணை குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு வூண்ட் ஹீலிங் தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் உடைய வூண்ட் ஹீலிங். அதனால இந்த முக்கியமான 6 விஷயங்களை நீங்க மறந்து விடக்கூடாது. இதில் தான் முக்கியமான விஷயமே என்னது, எரிச்சல் மற்றும் வீக்கத்தை குறைக்கும், ரத்தம் உறைய செய்கிறது, ஆன்டிசெப்டிக்காவும் ஆன்டி இன்ஃபெக்டிவாகவும் செயல்படுகிறது, ஸ்கின் ரிப்பேர் செஞ்சு அந்த காயத்தை வந்து சீக்கிரமாக ஆற செய்கிறது, அதுபோல தழும்பு இல்லாம செய்கிறது. அடுத்ததாக சர்க்கரை நோயாளிகளுக்கு பாருங்கள், சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த காயம் வரும்போது என்ன நடக்கும், இதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு காயம் வரும்போது ஆறாம இருக்கிறது. பல சர்க்கரை நோயாளிகளை நீங்க பார்க்கும்போது கவனித்திருப்பீர்கள், காயம் வந்த பிறகு அவங்களுக்கு ஆறுவதற்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால என்ன ஆகும், அந்த காயம் பெருசாகி பெரிதாகி கடைசியில விரலில காயம் பட்டுதுன்னா அந்த விரல் வந்து கட் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சில பேருக்கு கால் பாதம் கூட கட் பண்ணி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருவத நம்ம வந்து பார்த்திருக்கோம் இல்லையா? இதனால இப்படி பாருங்கள், சர்க்கரை நோய் வரும்போது என்ன வரும், நம்ம வந்து டயபா லைஃப்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ல அதெல்லாம் விரிவாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் உங்களுடைய நாலேஜுக்காக, ஏன்னா இப்படி ஒரு சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த புண்ணு ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் வேறு இல்லைங்க. அதனாலதான் இந்த விஷயத்த சொல்கிறோம். சர்க்கரை நோய் வரும்போது என்ன நடக்கும், இந்த நரம்பு மண்டலங்கள்லாம் தளர்ச்சியாகும், ரத்த ஓட்டம் சீராக நடக்காதுன்னு நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? ரத்த ஓட்டம் ஏன் சீராக நடக்காது, ரத்த குழாய்களில் எல்லாமே இந்த கொழுப்பு படிய ஆரம்பிக்கும். அந்த கொழுப்பு படிய ஆரம்பிக்கும் போது ரத்த ஓட்டம் சீராகாம நடக்கும். அப்ப காலில் கீழே போன ரத்தம் மேலே வராமல் அங்கேயே தேங்கி விட ஆரம்பிக்கும். அப்ப எந்த இடத்துல ரத்தம் போகலையோ அந்த இடத்துல புது செல்கள் உருவாகாது. அப்பொழுது கால் பகுதியில முக்கியமா அவங்களுடைய கால் பகுதியில கீழே ரத்தம் போனது மேல வராம அங்கேயே தேங்கி நிக்க ஆரம்பிக்கும். அப்ப ரத்தம் போகலைன்னா என்ன நடக்கும், புது செல்கள் உருவாகாது. அப்ப அந்த இடத்துல ஒரு காயம் படும்போது அவங்களுக்கு புது செல்கள் அங்க உருவாகாத போது என்ன நடக்கும், அந்த ஒயிட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை ரத்த அணுக்கள் அங்க செல்ல முடியாத சூழ்நிலை வரும். அந்த டைம்ல அந்த காயத்துல பாக்டீரியாஸ் எல்லாம் புகுந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த காயம் பெரிதாகி பெரிதாகி எலும்பு வரைக்கும் போய் அதுக்கப்புறம் சில நரம்புல எல்லாம் அது தாக்கும் போது அந்த நரம்பு வழியாக உடலுக்கு இருக்கக்கூடிய மற்ற பகுதிக்கு போகும்போது உயிரையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு போய் விடுகிறது. அதனாலதான் உடனடியாக எந்த இடத்துல காயம் பெற்றிருக்கோ அதை சரி செய்ய முடியவில்லை என்றால் அந்த இடத்தை கட் பண்ணி எடுத்தே ஆகணுங்கிற நிலைமைக்கு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை தரக்கூடிய இது இந்த சர்க்கரை நோய் வந்திருக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய காயத்தை கூட, புண்ணை கூட குணமாக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய வூண்ட் ஹீலிங். அதனாலவே சொல்லுகிறோம், இந்த ப்ராடக்ட் நிச்சயமாக நமது வீட்டுல வந்து முதல் உதவி பெட்டியில கண்டிப்பாக இருக்க வேண்டிய ப்ராடக்ட். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை பார்ப்போம். எப்படி பயன்படுத்தணும், அதாவது எந்த இடத்துல நமக்கு காயம் பெற்றிருக்கோ, எந்த இடத்துல தீப்பட்ட காயம் இருக்கோ, சிராய்ப்பு இருக்கோ, அதே போல வெட்டு காயம் இருக்கோ, அந்த இடத்துல முதல்ல சுத்தமாக கிளீன் பண்ணணும். அதாவது ஒரு சிராய்ப்பு வந்திருக்கு அப்படின்னா அந்த இடம் வந்து சோப்பை பயன்படுத்தி நல்லபடியாக கழுவணும். அதுல மண்ணு அழுக்கெல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் கிளீன் பண்ண வேண்டியது மிக முக்கியம். அதுக்கப்புறம் யார் அதை வந்து அப்ளை பண்றாரோ அவர் வந்து கை சுத்தமாக கழுவின பிறகு, ஏன்னா சுத்தம் இந்த சுகாதாரம்னு சொல்லக்கூடியது முக்கியமா இந்த காயங்கள் வந்து நம்ம வந்து அதுல வந்து ஆயின்மெண்ட் எல்லாம் வந்து இந்த கிரீம் எல்லாம் பயன்படுத்தும் போது இந்த சுத்தம் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதனால பயன்படுத்தக்கூடிய நபர் அவருடைய கை வந்து சுத்தமா சோப்பு போட்டு கழுவி இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சிராய்ப்பு காயத்துல எல்லாம் தண்ணீர் போட்டு சோப்பு போட்டு சுத்தமாக்கின பிறகு தேவையான அளவு இந்த கிரீம் எடுத்த பிறகு அந்த இடத்துல மெதுவா ஒரு மசாஜ் மாதிரி செஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காட்டன் துணியில வந்து கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அதே போல காலையிலையும் இரவும் 2 வேளை 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து இதை வந்து அப்ளை பண்ண வேண்டியது அவசியமாகும். இந்த வூண்ட் ஹீலிங் கிரீமை வந்து பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியது என்னென்ன விஷயங்கள்? முக்கியமா இந்த கிரீம் ஆனது உடலுக்கு வெளியே தோல் பகுதியில பயன்படுத்துறதுக்கான பொருளாகும். அதாவது என்னோட வாய்க்குள்ள புண்ணு வந்துருச்சு, என்னுடைய மூக்குக்குள்ள புண்ணு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ளேயே மூக்குக்குள்ள எல்லாம் கண்டிப்பாக இது வந்து பயன்படுத்தக்கூடாது. அதே போல பாத்தீங்கன்னா கண்ணுல வந்து இது பயன்படுத்தக்கூடாது. அதே போல பார்த்தா சில நபருக்கு இந்த தீப்பட்ட காயம் இருக்கு இல்லையா? இந்த தீப்பட்ட காயத்துக்கு நிறைய ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு. 1வது ஸ்டேஜ், 2nd ஸ்டேஜ், 4th ஸ்டேஜ் எல்லாம் ஸ்டேஜ் இருக்கு. அதுல இந்த 2nd ஸ்டேஜ் மட்டும் 4th ஸ்டேஜ் 4th டிகிரி பர்ன் எல்லாம் சொல்லுவாங்க. அது எப்படின்னா ரொம்ப ஆழமான தீப்பட்ட காயம். அந்த மாதிரி இருக்க காயங்களுக்கு இது பயன்படுத்தும் போது கண்டிப்பா அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த காயம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து ஒரு மருத்துவனுடைய அறிவுரையின் படிதான் இந்த வந்து பயன்படுத்தணுங்க. என்னென்ன கேட்டீர்கள், ஆனால் இது வந்து ரொம்ப ஆழத்துல போய் அவங்களுடைய எலும்புலயோ அல்லது முக்கியமான சில நரம்புகள்லயோ காயம் பெற்றிருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு உடனடியாக அவசர சிகிச்சை தேவை. அதனால அந்த அளவுக்கு டீப்பான பர்னிங் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் குணமாகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போக வேணாம், இது பயன்படுத்தினா போதும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவங்களை செக் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்த பிறகுதான் அதை வந்து பயன்படுத்தணும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இது பயன்படுத்தும் போது அவங்களுடைய டாக்டரை கன்சல்ட் பண்ணி பயன்படுத்துறது இன்னும் நல்லாவே இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா அதே போல இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய புண்ணுல வந்து தொடர்ந்து பல நாட்கள் இது பயன்படுத்தி எந்த விதமான மாற்றங்களும் இல்லை என்றால் நிச்சயமாக ஒரு மருத்துவரை அணுக வேண்டியது மிக மிக முக்கியம். ஏனெனில் அது எந்த அளவுக்கு உள்ள வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா? அதனால வெளியே மட்டும் பயன்படுத்தினா பார்த்தாது உள்ள பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது மருத்துவரால தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியிருக்கு. அடுத்தது முக்கியமா கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? இந்த வூண்ட் ஹீலிங் சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ல இத்தனை மூலிகைகள் இருக்கு அப்படிங்கிறது இன்றைக்குதான் நமக்கு பல பேருக்கும் தெரிய வரும் இல்லையா? என்னெல்லாம் மூலிகைகள் இருக்கு? யசத பஸ்மம், அதாவது சிங்கு இருக்கு, மரமஞ்சள், சோற்றுக்கற்றாழை, வெண்குங்குலிய தைலம், டீ தைலம், புங்கை தைலம், தேவதாரு தைலம், மஞ்சிஷ்டான்னு சொல்லக்கூடிய மஞ்சள் டீ. இந்த அளவுக்கு முக்கியமான மூலிகைகள் எல்லாமே சேர்ந்ததுனாலதான் ரொம்ப சூப்பர் ஸ்டாரான ஒரு வூண்ட் ஹீலிங் ப்ராடக்டாக நம்முடைய வூண்ட் ஹீலிங் மாறி இருக்கிறது. அதுல முக்கியமான மூலிகை எது? மஞ்சட்டின்னு சொல்லக்கூடிய மஞ்சிஷ்டி தான் முக்கியமான மூலிகை. அதனால வூண்ட் ஹீலிங் சொல்லக்கூடிய ப்ராடக்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளிலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் ஆகும். இந்த ப்ராடக்ட் நிச்சயமாக எந்த விதமான காயங்கள் இருந்தாலும் அந்த காயத்தை குணப்படுத்தக்கூடிய ப்ராடக்ட் ஆகும். அடுத்ததாக தோல் நம்ம பார்த்துருந்தோம். ஸ்கின்னை பத்தி தான் இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கின்னு சொன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முக்கியமான லேயர்கள் எல்லாம் இருக்கு. அது காயம்படும் போது அந்த காயத்தை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப சீக்கிரமாவே உதவி செய்யக்கூடிய ப்ராடக்ட் தான் வூண்ட் ஹீலிங் அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்தது இந்த ஸ்கின்னுக்கு புத்துணர்வு கொடுக்கறதுக்காகவும் ஸ்கின்னுக்கு பொலிமை கொடுக்கறதுக்காகவும் உடலுக்கு மொத்தத்துல ஒரு சுறுசுறுப்பாக மாற்றுவதற்காக இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ப்ராடக்ட் பத்தி முக்கியமான ப்ராடக்ட் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த ப்ராடக்ட் தான் சம்பி சாம்பியன் தைலா. என்ன இந்த சம்பி சாம்பியன் தைலா? இது ஒரு மசாஜ் ஆயில் ஆகும். அதாவது தோல் மற்றும் மூட்டு பகுதிகள் எல்லாம் ரொம்ப பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுன்னா அது பெரிய அளவுல சரி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியதுதான் சம்பி சாம்பியன் தைலம். இந்த சம்பி சாம்பியன் தைலம்னா என்ன? இந்த தைலம் எப்படி உருவாக்கி இருக்கிறது? இந்த தைலம் நம்ம உடல்ல என்னெல்லாம் செயல்கள் செய்கிறது அப்படிங்கிற முக்கியமான தகவல்களை கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். சம்பி சாம்பின் தைலம் வந்து இது வந்து மசாஜ் ஆயில் ஆகும். மசாஜ் ஆயில்னு சொன்னா அது வந்து சம்ஸ்கிருதத்துல அபியங்கம்னு சொல்லுவோம். ஆயுர்வேதத்துல அபியங்கம்னு சொன்னா மசாஜ் அல்லது வருடுதல் அப்படின்னு தமிழ்ல சொல்லும். என்னென்ன வருடுதல்? அதாவது மூலிகைகளால பயன்படுத்தி இருக்கக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தி நம்ம எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த இடத்துல மசாஜ் பண்ணும்போது நம்ம உடலுக்கு அந்த உள்ள என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரி செய்யக்கூடிய அற்புதமான செயல் வந்து இந்த மசாஜ் ஆயிலுக்கு இருக்கிறது. அந்த மசாஜ் ஆயிலுக்கு வந்து அப்பிங்கம்னு முதல்ல நம்ம சொன்னோம். அது வந்து பரபடாச்சாரியர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சாரியர், பெரும் முனிவர். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் என்ன சொன்னாரு சம்ஸ்கிருதத்துல, அப்பிங்கம் ஆஜரேத் நித்தியம் அப்படின்னு. என்ன இந்த அப்பிங்கம்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை எண்ணெயினால தினமும் மசாஜ் செய்வது
உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது எங்கெல்லாம் மசாஜ் செய்யலாம்னு கூட சொல்லியிருக்காரு. சிரக சிரவண பாதேஷு தம் சேஷன சீலையே. அப்படின்னா என்ன? சிரகான்னு சொன்னா தலையிலையும் அதே போல காதுலையும் பாதங்களிலையும் கண்டிப்பாக மசாஜ் செய்வது மிக நல்லது. மசாஜ் செய்யும் போது தவிர்க்க கூடாத இடங்கள் கால், காது, அதே போல தலை. மொத்தத்துல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மசாஜ் செய்வது மிக மிக நல்லது. அந்த மாதிரி உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரை மசாஜ் செய்யும் போது உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற முக்கியமான தகவல் பார்க்க போறோம். பாருங்கள், சம்பி சாம்பின் தைலா ஒருவர் பயன்படுத்தும் போது அவருக்கு என்னெல்லாம் உடல்ல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறது பாக்குறோம். முக்கியமாக 10க்கு மேற்பட்ட நன்மைகள் கிடைக்கிறது. அது என்ன? முதல்ல இருக்கக்கூடிய நன்மை என்னன்னா, இரத்த ஓட்டம் சீராக்குகிறது. அதே போல பாத்தீங்கன்னா தசைக்களை புத்துணர்ச்சி ஊட்டுகிறதுக்கு உதவுகிறது. அதே போல பார்த்தா நரம்பு மண்டலங்களை அமைதிப்படுத்துறதுக்கு உதவுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய சிராய்வுகளை, அடுத்தது மூட்டுக்கள்ல இந்த உராய்வுகளை தடுக்கிறதுக்காக அது ஒரு லூப்ரிகண்டாக செயல்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா மனதை விழிப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் வைக்கிறதுக்கு உதவுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோல்ல இருக்கக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றக்கூடிய தன்மை மசாஜ் ஆயிலுக்கு இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோலை மிருதுவாகவும் பளபளப்பாகவும் வைக்கிறதுக்காக மசாஜ் உதவிகரமாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா செயலாற்றும் திறனை அதிகப்படுது, நம்முடைய உற்சாகமா இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா நல்லா சீரான தூக்கத்துக்கு உதவுகிறது. அதே போல உடல் இறுக்கம், மன இறுக்கம் இவை குறைக்கிறதுக்கும் இந்த மசாஜ் மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கிறது. இது ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இந்தியாவுல பாத்தீங்கன்னா இந்த மசாஜ்ன்னு சொல்லக்கூடிய ஆயுர்வேதத்துல முக்கியமான ஒன்று இல்லையா? மசாஜ் இல்லாமல் ஆயுர்வேதம் இல்லை. ஆயுர்வேதத்துல எந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்டாக இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் பல நாட்கள் செய்யும் போது அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய இந்த மசாஜ் செய்யும் போதுதான் அது பூர்ணமாக அமையும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த பஞ்சகர்மா அப்படிங்கிறதுல எல்லாம் மசாஜ் மிக முக்கியமான ஒன்றாகும். அதனால இந்தியாவுல மிக வேகமாக வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான் இந்த மசாஜ் அப்படிங்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 20% மேல் வளர்ச்சி ஒரு வருடத்துல இருக்கிறது. இந்த சம்பி சாம்பின் தைலம் எப்படி பயன்படுத்தணும், எங்கெல்லாம் பயன்படுத்தணும்னு இருக்கு பாருங்கள். வெளிய மார்க்கெட்ல இந்த மாதிரி மசாஜ் செய்யக்கூடிய ஆயில்கள் நிறைய கிடைக்கும். வெளி மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய மசாஜ் ஆயிலுக்கும் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் சம்பி சாம்பியன் தைலத்துக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதுல முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னவென்றால், இந்த பொருளானது உடலுக்கு மிக மிக பாதுகாப்பான தைலமாகும். இந்த தைலத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய மெத்தடு நீங்க கேட்கும் போது வியந்து போவீங்க. அது என்னங்கிறது அடுத்தது பார்ப்போம். அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த தைலம் ஆனதுனால இந்த தைலமானது உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை பயன்படுத்தலாம். பாருங்கள், சில இந்த மாதிரி மசாஜ் தைலத்துல எல்லாம் கேட்டீங்கன்னா சில தைலத்துல சொல்லியிருப்பாங்க நீங்க இது தலையில பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல சில தைலங்கள்ல போட்டிருப்பாங்க இது உங்களோட மெல்லிய தோள்கள்ல சாஃப்டான ஸ்கின்ல இருக்கிற இடங்கள்ல இது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா பாருங்கள், சில தைலங்களை முகத்துல பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் காலில் இருந்து உச்சம் தலை வரை முடியில கூட பயன்படுத்துற அளவுக்கு பாதுகாப்பான ஒரு தைலம் தான் நமது சம்பி சாம்பின் தைலம். அதனால ரொம்ப பாதுகாப்பான ஒன்றாகும். இந்த பாதுகாப்பான தைலமாக இது மாறுவதற்கு என்ன காரணம்? முக்கியமான காரணம் நம்ம எப்பவுமே கூறுவது போல் இது இதுல அடங்கி இருக்கக்கூடிய பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் அதுக்கு முக்கியமான காரணம். இந்த மூலிகைகள் எப்படி பயன்படுத்தி இருக்கு, என்னெல்லாம் பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள் பார்ப்போம். அதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள் எல்லாமே தண்ணீர்லயும் அதே போல எண்ணெயிலையுமே சீக்கிரமா கலந்து இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த மூலிகைகளை பயன்படுத்தி இருக்கு. அதனால உடலுக்குள்ள சீக்கிரமாக ஊடுருவதற்கு அது முடியும். முக்கியமா பயன்படுத்தி இருக்க மூலிகைகள் பாத்தீங்கன்னா சித்தாமுட்டி, கொள்ளு, கண்டங்கத்திரி, மஞ்சட்டி, டீ ட்ரீ ஆயில், வேப்பெண்ணெய், உளுந்து, நல்லெண்ணெய், அடுத்தது தாளிச பத்திரி. இப்படி 9க்கு மேற்பட்ட முக்கியமான மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட மசாஜ் ஆயில் தான் சம்பி சாம்பின் தைலா. இதுல முக்கியமான பாயிண்ட் கவனிக்க வேண்டியது என்ன? யூஎஸ்பின்னு சொல்லக்கூடிய யூனிக் செல்லிங் பாயிண்ட். அதாவது இந்த பொருளினுடைய அருமை என்னன்னா, முதல்ல இருக்கக்கூடிய அருமை என்னன்னா, இந்த ஆயில் ஆனது முற்றிலும்
எள்ளு எண்ணெயால் உருவாக்கப்பட்டிருக்கு. எள்ளெண்ணெய்ன்னு சொன்னா என்ன, நம்ம தமிழ்ல வந்து நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அற்புதமான பேரு. நல்லெண்ணெய்னா என்ன? எண்ணெயிலேயே நல்ல எண்ணெய் தான் நல்லெண்ணெய். இந்த ஆயில் ஆனது நல்லெண்ணெயால் உருவாக்கப்பட்டது. பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, இந்த மசாஜ் ஆயில் ஆனது முதல்ல நம்ம சொன்னது போல உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே நம்பிக்கையோட தைரியமாக பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு பாதுகாப்பானது. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, இந்த தைலத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய விதம் தான் இந்தியாவிலேயே அற்புதமான மசாஜ் ஆயிலாக மாறுவதற்கு காரணம். அந்த உருவாக்கக்கூடிய இதுக்கு பேரு தான் தைல பாகு விதி அப்படின்னு சொல்றோம். அதாவது ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விதிதான் தைல பாகு விதி. அந்த தைல பாகு விதி இங்க பயன்படுத்தி இருக்கு. அது மூலமா தான் அந்த பொருளை உற்பத்தி பண்ணியிருக்கு. அதுதான் இந்த பொருள் இந்த அளவுக்கு சிறப்பான பொருளாக மாறி இருக்கு. அப்படி என்றால் இந்த தைல பாகு விதினா என்ன? பாருங்கள், சரக ஆச்சாரியர் பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே ஆயுர்வேத மருந்துகளை 5 கற்பனைகளாக உருவாக்கலாம்னு சொல்லியிருக்காரு. 5 கல்பனைன்னு சொல்லுவாங்க. அந்த 5 கல்பனைனா என்ன? அதாவது ஒரு மூலிகையிலிருந்து ஒரு மருந்தை தயாரிக்கும் போது 5 விதமான முறையில் அதை தயாரிக்கலாம் அப்படின்னு சரகாச்சாரியர் சொல்லியிருக்காரு. அதை வந்து சரசம், கல்கம், கசாயம், ஹீமம், பாண்டம் அப்படிங்கிற 5 விதமான முறைகளை சொல்லியிருக்காரு. அதாவது சரசம்னு சொன்னா ஒரு மூலிகையிலிருந்து சாறு புழிந்தெடுத்து அதை வந்து மூலிகை அந்த மருந்தாக பயன்படுத்தலாம். அடுத்தது வந்து கல்கம்னு சொன்னா அந்த கூழ் அப்படிங்கிற வடிவுல வந்து ஒரு மருந்தை உருவாக்கலாம். அடுத்தது கஷாயம்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த லிக்விட் வடிவில் இருக்கக்கூடிய கஷாயமாக மாற்றி அதை வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது ஹிமம் அப்படின்னு சொன்னா ஒரு மூலிகை எடுத்து அதை வந்து ரொம்ப குளிர செய்யும் போது அதுக்கு வந்து என்ன மருத்துவ குணம் அதிகமாகும். அந்த மாதிரி குளிர செய்து மருத்துவ தன்மை உருவாக்கலாம். அடுத்தது ஃபேண்டம் சொல்லக்கூடிய இது கொதிக்க வச்சு ஒரு மூலிகை எல்லாம் எடுத்து கொதிக்க வச்சு அந்த நீரை பயன்படுத்தும் போது அதுக்கு வந்து அந்த மருத்துவ தன்மை அதிகமாக இருக்கும். இப்படி முக்கியமான 5 விதமான விதத்துல வந்து பயன்படுத்தலான்னு சரகாச்சாரியர் சொல்லியிருக்காரு. அதுல வந்து இந்த ஃபேண்டம் சொல்லக்கூடிய கொதிக்க வச்சு பயன்படுத்தக்கூடிய முறையில் இருக்கக்கூடிய ஒரு விதி தான் இந்த தைலபாக விதி. அது வந்து இந்த தைலபாக விதிப்படி எண்ணெயை வந்து மூலிகை எண்ணெய் செய்யக்கூடிய விதிக்கு பேரு தான் தைலபாக விதின்னு சொல்றோம். அந்த தைலபாக விதிக்கு வந்து முக்கியமாக 3 விதமான ஸ்டெப் இருக்குங்க. 3 விதமான ஸ்டெப் இருக்குது. முதல் ஸ்டெப் என்னன்னா, இந்த மூலிகை எல்லாத்தையுமே நல்லா அரைப்பாங்க. அந்த அரைச்சு அது இந்த தைலபாகு விதியில பயன்படுத்துவாங்க. 2வது மூலிகை எல்லாத்தையுமே வந்து நல்லா தண்ணீர்ல கொதிக்க விட்டு 2வது அந்த மூலிகை எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விட்டு அதோடைய சத்து எடுத்து அந்த மூலிகை எண்ணெய் செய்வாங்க. இந்த மாதிரி 3 ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப் என்னெல்லாம் அப்படிங்கறது பார்ப்போம். ஸ்டெப் 1. முதல் ஸ்டெப்ல என்ன செய்வாங்கன்னா, இதுல எத்தனை மூலிகைகள் இருக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? 9 விதமான முக்கியமான மூலிகைகள் இருக்கு. அந்த 9 மூலிகைகளை சில மூலிகைகளை எடுத்து 8 மடங்கிலிருந்து 16 மடங்கு வரை தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீரை, அதாவது ஒவ்வொரு ஆச்சாரியர்கள் வந்து ஒவ்வொரு மடங்கு தண்ணீர் சொல்லியிருக்காங்க. அதாவது 8 மடங்கிலிருந்து 16 மடங்கு வரை தண்ணீரை எடுத்து அதை நன்றாக கொதிக்க வைப்பாங்க. இது வந்து பல மணி நேரங்கள் நீண்டு நடக்கக்கூடிய செயலாகவும் நம்ம சொல்லும் போது ரொம்ப எளிதாக உங்களுக்கு தோன்றும். இருந்தா கூட நான் முதல்ல சொன்னது போல ரொம்ப சிக்கலான ரொம்ப காம்ப்ளிகேஷனான ஒரு சிஸ்டம் இது. அதாவது எந்த அளவுக்கு மூலிகை இருக்கோ அதனுடைய 16 மடங்கு அளவு தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீர்ல அந்த மூலிகை எல்லாத்தையுமே போட்டு பல மணி நேரங்கள் கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வச்ச பிறகு அந்த தண்ணீரானது 1/4 அளவுக்கு வற்றும் வரை அதை கொதிக்க வச்சுட்டே இருப்பாங்க. பாருங்கள், ஒரு 16 லிட்டர் தண்ணியில வந்து இது கொதிக்க வைக்குது அப்படின்னா அது கொதிச்சு கடைசியில 4 லிட்டர் அளவுக்கு வரும்போது என்ன நடக்கும்? அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே கொதிச்சதுனால அது எல்லாமே தண்ணீர்ல சேர்ந்திருக்கும். அந்த தண்ணீருக்கு பேரு தான் கஷாயம் அப்படின்னு சொல்றோம். அந்த கஷாயமாக மாறின பிறகு என்ன செய்வாங்க? அதை வடிகட்டி அந்த கஷாயத்தை தனியா எடுத்து வைப்பாங்க. அதன் பிறகு 2வது ஸ்டெப்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்னும் சில மூலிகைகளை வந்து இந்த கொதிக்க வச்சாதான் அதனுடைய தன்மை அதிகமாகும். சில மூலிகைகளை வந்து 2வது ஸ்டெப் படி பதப்படுத்தினா தான் அதனுடைய மூலிகை தன்மை அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மூலிகைகளை என்ன பண்ணுவாங்க? முதல்ல அதை பவுடராக மாத்துவாங்க. நல்லா தூள் பண்ணி பவுடராக மாத்தின பிறகு
அதுல வந்து பால் சேர்த்து இந்த மாதிரி கூழ் வடிவுல செய்வாங்க. அந்த பவுடர் எல்லாம் பால் சேர்த்து கூழ் வடிவுல செஞ்ச பிறகு, இந்த பிக்சர்ல பாருங்கள் 3வது இடத்துல அந்த கூழ் வடிவு இருக்கு இல்லையா, அங்கேயே கவனமாக பாருங்கள். அந்த கூழ் வடிவை என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி ஒரு துணியை எடுத்து, வடிகட்டுற அளவுக்கு ஒரு துணியை எடுத்து, அந்த துணிக்குள்ள என்ன பண்ணுவாங்க, அந்த கூழை போட்டு நல்லா இறுக்கமா கட்டி வெளியே வராத அளவுக்கு கட்டி வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, 3வது ஸ்டெப்புக்கு போகணும். 3வது ஸ்டெப்ல என்ன நடக்குது பாருங்கள். நன்றாக தூளாக செஞ்ச மூலிகை பவுடரை பாலுடன் மிக்ஸ் சேர்ந்து கூழாக மாத்தி கட்டி வச்ச இது இருக்கு. 2வது வந்து முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, முதல் ஸ்டெப்ல என்ன செஞ்சிருந்தோம், மூலிகை எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணி எல்லாம் ரொம்ப கம்மியான அளவுக்கு மாறின பிறகு, சத்துக்கள் எல்லாம் எடுத்த பிறகு அந்த கஷாயம் போன்ற தண்ணீரை எடுத்து வச்சிருக்கோம். அந்த தண்ணீர் இருக்கு. அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்ல என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த முதல்ல கூழ் கட்டி வச்ச துணியையும் அதுக்கு அடுத்து கஷாயமா இருக்கக்கூடிய அந்த தண்ணீரையும் எடுத்து எண்ணெயில வைத்த பிறகு நல்லா கொதிக்க விடுவாங்க. எந்த அளவுக்கு கொதிக்க விடுவாங்க, இதுவும் பல மணி நேரங்கள் நீண்டு நடக்கக்கூடிய ப்ராசஸிங் மெத்தடாவும், அந்த பல மணி நேரங்கள் அது கொதிக்க விடுவாங்க நல்லெண்ணெயில. அந்த நல்லெண்ணெயில கொதிக்க விடும்போது எது வரைக்கும் கொதிக்க விடுவாங்க அப்படின்னு கேட்டீர்களானால், இந்த கூழ் படிவில் இருக்கக்கூடியதையும் அந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய மூலிகைகளையும் தண்ணீரினுடைய அளவு எப்பொழுது நீங்குமோ அது வரைக்கும் கொதிக்க வைத்துட்டே இருப்பார்கள். அப்போது என்ன நடக்கும், அதுல இருக்கக்கூடிய நீர் சத்தானது முழுசாக இந்த காற்றாக மாறும்போது அதுல இருக்கக்கூடிய மருத்துவ தன்மை அப்படியே அந்த எண்ணெயில நிற்கும். இந்த விதிக்கு பெயர் தான் தைலப்பாகு விதின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு தைலப்பாகு விதியில மசாஜ் ஆயில் செய்யக்கூடிய மருத்துவம் ஆயுர்வேதாவுல மட்டும்தான் இருக்கிறது. வெளியில எந்த உலகிலையுமே எந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய மசாஜ் ஆயில் செய்யக்கூடிய டெக்னாலஜி இல்லை. அதுவும் பார்த்தீர்களானால் இந்த தைலப்பாகு விதியில அற்புதமான மூலிகைகளை பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆயுர்வேதாவுல ஒரே ஒரு பிராண்டு தான் எலிமெண்ட்ஸ் வெல்னஸ் சம்பி சாம்பியன் தைலம். பாருங்கள், இது பார்க்கும்போது சாதாரண ஒரு தைலம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த தைலத்துக்குள்ள இத்தனை வகை மூலிகைகள் இப்படி எல்லாம் தான் ப்ராசஸ் பண்ணி தான் அது உருவாக்கி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எவ்வளவு வியப்பாக இருக்கிறது இல்லையா. அதனால நிச்சயமாக இதை வந்து பயன்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமாகும். அடுத்ததாக இதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான மூலிகைகள் எது, நம்ம முன்னாடியே அதை பார்த்திருந்தோம் இல்லையா. என்னது, சித்தாமுட்டி இங்க பயன்படுத்தி இருக்கு, கொள்ளு இங்க பயன்படுத்தி இருக்கு, கண்டங்கத்திரி பயன்படுத்தி இருக்கு, மஞ்சட்டி, டீ ட்ரீ ஆயில், வேப்பெண்ணெய், உளுந்து, நல்லெண்ணெய், தாளிசப்பத்திரி இதெல்லாமே சேர்த்து இதுல பயன்படுத்தி இருக்கு. அதெல்லாம் சேர்த்து செய்யும் போது என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் நம்ம உடல்ல, முக்கியமா இதெல்லாம் சேர்த்து நடக்கும்போது நம்ம உடல்ல வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய செயல்கள் நடக்கிறது. அது என்னெல்லாம் நடக்கிறது, அதாவது நம்முடைய மசில்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது செயல்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஆக்டிவிட்டி நடக்கிறது. அதாவது தோல் வழியாக இன்ஃபெக்ஷன் எல்லாம் வராம அது தடுக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். தசைப்பிடிப்பு எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தசைப்பிடிப்பு இருக்கிறவங்களுக்கு இது பயன்படுத்தி வரும்போது தசைப்பிடிப்பு குறையும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், வாத சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த தைலத்தை பயன்படுத்தும் போது அந்த வாதத்தை எல்லாம், வாதத்தினுடைய அளவை எல்லாம் குறைக்கிறதுக்கு இது உதவிகரமா இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டியாக இது செயல்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த டாண்ட்ரஃப்னு சொல்லக்கூடிய பொடுகு வராமல் தடுக்கிறதுக்கு இந்த எண்ணெய் நம்ம தலையில பயன்படுத்தும் போது உதவிகரமாக இருக்கிறது. இப்படி ஒரு ப்ராடக்ட் இந்தியாவுல நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறதான் ஒரு உண்மை. அடுத்ததாக 7 விதமான மிகப்பெரிய நன்மைகள் இந்த பொருள் பயன்படுத்தும் போது இருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு இதுல இன்கிரீடியன்ட், எந்த அளவுக்கு மூலிகைகள் இதுல பயன்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது நீங்க கவனிக்கலாம் பரவாயில்லை. இதனால என்னென்ன நன்மை கிடைக்குது அப்படிங்கிறத முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொருத்தருக்கு நீங்க வந்து இதை பத்தி எடுத்து சொல்லும் போது இதுல இவ்வளவு மூலிகைகள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப நேரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு முதல்ல புரிய வேண்டும். இன்னைக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இப்படி ஒரு ஆன்லைன் மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் கொடுக்குறோம் இல்லையா, விநியோகஸ்தர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறோம். அதுக்கு என்ன அர்த்தம், இது இப்படி பாதுகாப்பாக இந்த அளவுக்கு நுண்ணியமாக கவனிச்சு இந்த அளவுக்கு அற்புதமாக உருவாக்கி இருக்கிற பொருள் தான் அப்படின்னு நீங்க புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால எல்லாருக்குமே இதெல்லாம் சொல்ல வேணுங்கிற அவசியம் கிடையாது. இதுல என்னெல்லாம் பிரயோஜனங்கள் கிடைக்கும், என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்க கவனத்துல கொள்ள வேண்டியதுதான் முக்கியமான ஒண்ணு. என்ன நடக்குது,
முதல்ல வந்து நம்ம முதல்ல சொன்னது போல நம்முடைய மசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். அது எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணி ஸ்ட்ரென்த்தாக மாத்துறதுக்கு சம்பின் தைலம் உதவுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய தலை பகுதியில் இருக்கக்கூடிய தோல் பகுதி அதை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக செஞ்சு அதனுடைய ஆரோக்கியத்தை சீராக்குறதுக்கு இந்த தைலம் உதவிகரமாக இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் சீராக வைப்பதற்கு சம்பின் தைலம் மிக மிக நன்றாக செயல்படுகிறது. நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, இந்த வீக்கங்கள் உள்ள இருக்கும்போது, அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஜாயின்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் போதெல்லாம் அது தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் சீராகும், அந்த வீக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல சொன்னது போல இந்த பொடுகுன்னு சொல்லக்கூடிய டாண்ட்ரஃப் வந்து சரி செய்யக்கூடிய ஆற்றலும் சம்பின் தைலத்துக்கு இருக்கு. அதனால இந்த பொடுகு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அடுத்தது ஆன்டி ஆக்சிடென்ட் ஆக்ஷன் இங்க வந்து செய்கிறது. அதனால செல்கள் எல்லாம் புதுப்பிக்கக்கூடிய தன்மையும் இந்த சம்பின் தைலத்துக்கு இருக்கிறது. அடுத்தது ஆன்டி இன்ஃபெக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ், முதல்ல சொன்னது போல இன்ஃபெக்ஷன் வராம தடுக்கிறதுக்கு ஸ்கின் வழியான இருக்கக்கூடிய ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இதை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் போய்விடும். அதாவது அடுத்ததாக இந்த டீப் பெனட்ரேஷன் சொல்லக்கூடிய அந்த ஸ்கின் எல்லாம் வந்து பளபளப்பாக வைக்கிறதுக்கும் இந்த பொலிமையான தோற்றத்தை கொடுக்கறதுக்காகவும் சம்பின் தைலம் பெரிய அளவுல உதவிகரமா இருக்கிறது. மொத்தத்துல நம்முடைய தோலினுடைய மற்றும் மூட்டுக்களினுடைய செயல்பாட்டுக்கு மிக பெரிய அளவுல செயல்புரியக்கூடியதுதான். அதே போல நமக்கு சோர்வு, டென்ஷன், டயர்டு எல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் இது வந்து பயன்படுத்தும் போது ரொம்ப ரிலாக்ஸான டென்ஷன் எல்லாம் குறையக்கூடிய ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு தடவை பயன்படுத்துற நபர்களுக்கு கண்டிப்பாக இதனுடைய அருமை தெரியும். அதனால நிச்சயமாக மை லைஃப் ஸ்டைல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகிய நாம் நிச்சயமாக இந்த பொருள் பயன்படுத்த வேண்டியது அவசியமாகும். இது வந்து எப்படி பயன்படுத்துறது, என்னெல்லாம் பயன்படுத்தும் போது கவனிக்கணும், யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முக்கியமான தகவல் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது பயன்படுத்தும் போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த இந்த தைலத்தை வந்து சிறிது அளவுல வெதுவெதுப்பாக எடுத்து பயன்படுத்தும் போது இதனுடைய ஆற்றல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கு என்ன செய்யலாம், அதாவது ஒரு பாத்திரத்திலே கொஞ்சம் தண்ணீர் எடுத்து நல்லாக அது கொதிக்க விடணும். அந்த கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அந்த லோ ஃப்ளேம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கொதிக்கும் போது அந்த லோ ஃப்ளேம்ல வச்ச பிறகு என்ன பண்ணணும், ஒரு கரண்டியிலேயோ அல்லது ஒரு ஸ்டீல் பாத்திரத்திலேயோ இந்த எண்ணெயை தேவையான அளவு, உங்க உடலுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி அந்த தண்ணீரில வைத்து சூடு பண்ண வேண்டும். அது செய்யும் போது கவனிக்க வேண்டியது, நேரடியாக இந்த ஸ்டவ்ல வந்து இது வந்து கொதிக்க வைக்க கூடாது. நல்லா சூடா இருக்கக்கூடிய தண்ணீர்ல டம்ளர்ல இந்த ஆயில ஊத்தின பிறகு அந்த தண்ணீர்ல வச்சுதான் சூடு பண்ண வேண்டும். உடலுக்கு எந்த அளவுக்கு சூடு தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடாக இந்த ஆயில் மாறின பிறகு அதை எடுத்து உங்க உடல்ல வந்து ஒண்ணு உடல்ல ஏதாவது மூட்டு பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது பிரச்சனை இருக்கிற இடங்கள்ல நீங்க வந்து இது பயன்படுத்தலாம், அல்லது உடல் முழுக்க பயன்படுத்தலாம். என்னுடைய பரிந்துரை என்னன்னா உடல் முழுக்க இது வந்து நல்லா மசாஜ் பண்ணி பயன்படுத்தும் போது பெரிய மாற்றங்கள் உங்களால ஒரே நாளையில உணர முடியும். பல பொருட்கள் பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், 2 மாதங்கள் பயன்படுத்த வேண்டும், 3 மாதங்கள் பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஆனால் பாருங்கள், இந்த ப்ராடக்ட் ஆனது பயன்படுத்தின அன்றைக்கே இதனுடைய ரிசல்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மகிழ்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால உடல்ல எல்லா பகுதிகளிலுமே கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் அளவு வரை நன்றாக மசாஜ் செய்ய வேண்டும். மசாஜ் செய்வது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஏனெனில் இதுல வந்து எள் எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கு நம்ம சொன்னோம். இந்த எள்ளு எண்ணெயானது ஸ்கின்னுக்குள்ள ஊடுருவி ஒவ்வொரு செல்களையும் புதுப்பிக்கிறதுக்கும், அதே போல பாத்தீங்கன்னா ஜாயிண்ட்டுக்குள்ள போய் இந்த வீக்கங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கும், அதே போல பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த உராய்வுகளை தடுக்கிற அளவுக்கு செயல்படக்கூடிய அற்புதமான ப்ராடக்டாகவும், அதனால வந்து நல்லா மசாஜ் பண்ணும்போது தான் இது வந்து உள்ள ஊடுருவி செயலாற்றும். அந்த மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் வரை மசாஜ் செய்யணும். அதே போல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மசாஜ் செஞ்ச பிறகு குறைஞ்சது ஒரு 30 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் வரை வெயிட் பண்ணின பிறகுதான் இதை வந்து குளிக்க போகணும். என்ன காரணம், அந்த 30 நிமிடங்கள்ல இருந்து 1 மணி நேரங்கள் வரை நீங்க வந்து மசாஜ் பண்ணி வெயிட் பண்ணும்போதுதான் இதனுடைய செயல் வந்து உடல்ல நடக்க ஆரம்பிக்கும். அதனால 30 நிமிடத்துக்கு அப்புறம் தான் குளிக்கணும். எப்படி குளிக்கணும், வெதுவெதுப்பான தண்ணீர்ல, பச்சை தண்ணியிலயோ ஐஸ் வாட்டர்லயோ கண்டிப்பா குளிக்க கூடாது. அதாவது உடலுக்கு சூடு எந்த அளவுக்கு உங்களால தாங்க முடியுமோ அந்த அளவு இருக்கக்கூடிய வெதுவெதுப்பான சுடு தண்ணியில தான் குளிக்கணும். குளிக்கும் போது
ரொம்ப ஹார்டான சோப்பு பயன்படுத்தக்கூடாது. அதே போல சோப்பு நேரடியாகவும் பயன்படுத்தக்கூடாது. ஒண்ணு உங்களால முடிந்ததுன்னா அந்த பாசி பயிர் பருப்பினுடைய பவுடர் இருக்கும் இல்லையா, அந்த பாசி பயிர் பருப்பு வந்து பயன்படுத்தலாம். அல்ல என்றால் நமது சோப்பு ரொம்ப சேஃப்டியான சோப்பு. அந்த சோப்பை வந்து நேரடியாக ஸ்கின்ல பயன்படுத்தாம கையில கொஞ்சம் தேய்த்து விட்டு அதுக்கப்புறம் அதனுடைய நுரை மட்டும் பயன்படுத்தி நீங்க குளிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஆயில் முழுசுமே உடலை விட்டு போகாத அளவுக்கு தான் குளிக்கணும். அதுதான் அது சொல்வதற்கான காரணம். அந்த ஆயில் உடல்லே கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அடுத்து எந்த வயதினர் இது பயன்படுத்தல அப்படின்னு கேட்டீர்களா? ஆனா நம்ம முதல்ல சொன்னோம், சின்னஞ்சிறு குழந்தையிலிருந்து 3 வயதிலிருந்து இருக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து எந்த வயதினருக்கும் பாதுகாப்பாக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் தான் சம்பி சாம்பியன் தைலா. இது பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இதுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். நம்ம முதல்ல பார்த்தோம் 20% மேல வளர்ச்சி ஒரு வருடத்துல இருக்கக்கூடிய அற்புதமான ஃபீல்டு தான் இந்த மசாஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த துறையில இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க மூலமா அந்த பொருளோட அற்புதமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி மார்க்கெட்டிங்ல நீங்க கவனம் செலுத்துறதா இருந்ததுனால் பெரிய டேர்ன் ஓவர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பொருள் பயன்படுத்தும் போது முக்கியமா கவனிக்க வேண்டியவை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய கவனம் இந்த நேரத்துல முக்கியமா தேவை. என்ன முக்கியமா கவனிக்க வேண்டியது, முதல்ல இந்த மசாஜ் ஆயிலை நம்ம சொன்னது போல நன்றாக மசாஜ் செய்து உடல்ல தேய்த்த பின்பு நல்லா தடவின பின்பு ஒரு 30 நிமிடம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். 30ல இருந்து 1 மணி நேரங்கள் வரை வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 30 நிமிடத்துல இருந்து 1 மணி நேரங்கள் வெயிட் பண்ணும்போது என்னெல்லாம் செய்யணும், முக்கியமா நான்வெஜ் உணவுகளை தவிர்க்கணும். அதாவது டைஜஷன் ஆவதற்கு ரொம்ப கஷ்டமான உணவுகள் எது இருந்தாலும் சரி, அந்த உணவுகளை தவிர்க்கணும். அதே போல உடலுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் கொடுக்கக்கூடிய வேலைகள், ஹார்டான ஒர்க் எதுவுமே செய்யக்கூடாது. அதே போல வெயில்ல நடக்கக்கூடாது. அடுத்தது ஏசி ரூம்லயும், ஏர் கண்டிஷன் இருக்கக்கூடிய ரூம்லயும் உட்காரக்கூடாது. அதனால என்ன செய்யணும், சாதாரணமா இந்த மசாஜ் நல்லா தேய்த்து தடவன பின்பு நார்மல் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய அறையில ஒரு 3/4 மணி நேரங்கள் நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். கவனிக்க வேண்டியவை மறுபடியும் சொல்கிறேன், நான்வெஜ் உணவுகளை உண்ணக்கூடாது. ஏனெனில் நம்ம உடல் வந்து ரொம்ப சாஃப்டாக மாறிவிடும். அதனால டைஜஷன் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும். அதனால ரொம்ப ஸ்மூத்தாக நம்ம உடல் மாறும். அதனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஆல்கஹால் சாப்பிடக்கூடாது, வெயில நடக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டான வேலைகள், மூட்டை தூக்குறது, அதே போல இந்த மம்முட்டியில எடுத்து வெட்டுறது, அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹார்டான ஒர்க் எதுவுமே செய்யக்கூடாது. ஏசி ரூம்ல வந்து உட்காரக்கூடாது. இந்த விஷயங்கள் முக்கியமாக கவனிக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா சோப்பு வந்து நேரடியாக இதில் பயன்படுத்தக்கூடாது. மறுபடியும் அதை சொல்கிறோம், கவனத்துல கொள்ளுங்கள். சோப்பு நேரடியாக பயன்படுத்தக்கூடாது. கையில நம்மளுடைய சோப்பை வந்து கையில நல்லாக தேய்த்த பிறகு அந்த நுரைய பயன்படுத்தி மட்டும்தான் கழுவணும். கொஞ்சம் ஆயில் உடம்புலயே இருக்க வேண்டியது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது கண்டிப்பாக இது வந்து எங்க பயன்படுத்தணும், தோல் பகுதியில மட்டும்தான் பயன்படுத்தணும். இது கண்டிப்பாக உள்ள குடிப்பதற்காகவோ, கண்களிலேயோ, வாயிலேயோ வந்து நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது. அதாவது கண்ணுல பயன்படுத்தக்கூடாது, வாய் வழியாக குடிக்க கூடாது. ஒருவேளை அது தெரியாத அளவுக்கு யாராவது அது குடித்து விட்டால் உடனடியாக வாந்தி எடுக்க செய்து அது வெளியே அனுப்ப வேண்டியதுதான் முதல் உதவி சிகிச்சை. அடுத்தது பாத்தீங்கன்னா 30ல இருந்து 60 நிமிடங்கள் வெயிட் பண்ணி குளிக்கலாம்னு சொன்னேன். ஆனா 60 நிமிடங்களுக்கு மேல வந்து டைம் போகக்கூடாது. 1 மணி நேரத்துக்குள்ள கண்டிப்பாக குளிக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா இது முக்கியமா கவனிக்க வேண்டியது, யாருக்கெல்லாம் அது தரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொடுகுக்கு வந்து ரொம்ப ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி பொடுகுக்கு ரிசல்ட் கிடைக்கும் போது முடி உதிர்த தடுக்கிறதுக்கும் இந்த பொருள் உதவிகரமா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அந்த முடி உதிர்த தடுக்கும். ஆனால் இந்த வழுக்கு தலையா இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்தி வந்தா உங்க தலையில வழுக்கு தலையெல்லாம் சரியாகி முடியெல்லாம் வரும்னு தவறான தகவல் சொல்லக்கூடாது ஒன்று. இரண்டாவது, ரொம்ப சீரியஸான ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோரியாசிஸ், அதே போல தானாவே இந்த ஸ்கின் வந்து விரிசல் வந்து ரத்தம் எல்லாம் ஒழுகிக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு. அது ஒரு வகையான நம்ம முதல்ல நேற்று பார்த்திருந்தோம் இல்லையா, நோவேதனா ப்ராடக்ட்ல ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லி, அந்த வகையில இருக்கக்கூடிய ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, சொரியாசிஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து இது முற்றிலுமே குணமாகும்னு சொல்லிட்டு இந்த பொருள் கொடுக்காதீர்கள். ஏன்னு கேட்டீர்கள், ஆனால் முதல்ல சொன்னது போல இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், அதாவது அவங்களுக்கு வந்து பயன்படுத்தும் போது தற்காலிகமா ஒரு
நிம்மதி இருக்குமே தவிர அதனுடைய சரியான ரீசன் வந்து அவங்களுடைய உடல் தான் காரணம் அப்படிங்கிறதுனால இது முற்றிலும் குணமாகும்னு சொல்லி கொடுக்காதீர்கள். அடுத்தது முக்கியமா கவனத்துல கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த சம்பி சாம்பியன் மசாஜ் ஆயில் ஆனது தைல பாகு விதின்னு சொல்லக்கூடிய எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்ல மட்டும் இங்கே பயன்படுத்தியிருக்கக்கூடிய உலகில எந்த நாடுகளிலும் இல்லாத அரிய ஒரு விதிமுறைப்படிதான் இந்த பொருளை உருவாக்கி இருக்கு. அடுத்தது இதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய எண்ணெயானது இருக்கிற எண்ணெய்களிலேயே மிக சிறந்த எண்ணெயான நல்ல எண்ணெய், எள்ளு எண்ணெய் தான் இங்க வந்து பயன்படுத்தி இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை அனைத்து பகுதிகளிலுமே பாதுகாப்பாக பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கிறது. இந்த 3 விஷயங்கள் பொதுவாக இந்த ஆயுர்வேத ஃபீல்டில் இருக்கக்கூடிய, இந்த ஆயுர்வேத துறையில் இருக்கக்கூடிய, இந்த மசாஜ் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 3 விஷயங்கள் முக்கியமாக நீங்க சொன்னாலே போதும், எளிதில் அவங்க வந்து புரிந்து கொள்வாங்க. அதனால சம்பி சாம்பியன் தைலா இருக்கிற வரைக்கும் கவலை இல்லை. சம்பி சாம்பியன் தைலம் பயன்படுத்தும் போது ஒரு சாம்பியனை போன்ற வாழ்க்கையை நம்மளால் வாழக்கூடிய சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தைலம் தான் சம்பி சாம்பியன் தைலம். ஒரு தடவையாவது இது வந்து பயன்படுத்த வேண்டியது அவசியமாகும். ஒரு தடவை பயன்படுத்தின நபர்களுக்கு தான் இதனுடைய அருமை தெரியும். அதனால ஒரு தடவை பயன்படுத்துங்கள், அடுத்த தடவை ரெகுலராக நீங்க பயன்படுத்துவீர்கள். எத்தனை தடவை பயன்படுத்தலாம்? ஒரு வாரத்துக்கு அதிகபட்சமாக 2 தடவை நீங்க வந்து பயன்படுத்தலாம். அதுக்கு மேலும் தினமும் இது பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது இந்த மூட்டு பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும்போது வேணால் தினமும் பயன்படுத்தலாம். ஆனா உடல் முழுக்க பயன்படுத்த வேண்டியது ஒரு வாரத்துக்கு 2 தடவை போதுமானது. சரி, இந்த பொருளினுடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன, இதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிற முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு வந்து 2 முக்கியமான ப்ராடக்டை பத்தி நம்ம வந்து பார்த்திருந்தோம். அந்த 2 ப்ராடக்ட்லயுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மூலிகைகள் இங்க பயன்படுத்தி இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சம்பி சாம்பியன் தைலம் வந்து இதுல தைலப்பாக்கு விதியில பயன்படுத்தி இருக்கிறதுனால இந்த தைலப்பாக்கு விதியில பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஆனாலும் இந்த பொருளுக்கு சரியான ரிசல்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் தைலப்பாகு விதியில பயன்படுத்தி இருக்கு. அதனாலவே முக்கியமான 10 விதமான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்திருந்தோம். அடுத்தது எலிமெண்ட்ஸ் வெல்னஸ்னுடைய நம்ம ப்ராடக்டினுடைய அட்வான்டேஜஸ் முக்கியமானது என்ன? முதல்ல எல்லா பொருட்களுமே அரசாங்கத்தால அனுமதி பெற்று சர்டிஃபைடு ப்ராடக்டாக இருக்கிறது. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா பல பொருட்களுக்கு நமக்கு வந்து ஆயுஷ் மினிஸ்ட்ரியினுடைய ஆயுஷ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது தெரியும் இல்லையா? அதாவது நம்முடைய மத்திய அரசாங்கத்தின் கீழே செயல்படக்கூடிய ஆயுஷ் மினிஸ்ட்ரி இருக்கிறது. இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரின்னு சொன்னா என்ன? ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி மற்றும் நேச்சுரோபதி போன்ற இந்தியாவினுடைய பாரம்பரிய வைத்திய முறைகளை எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரி தான் ஆயுஷ் மினிஸ்ட்ரி. இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரியானது இந்த ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, நேச்சுரோபதி இல்ல இருக்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து மார்க் கொடுக்கறாங்க. எதுக்காக? அது ஒரு சான்றிதழ். என்ன மார்க் அப்படின்னா ஆயுஷ் ஸ்டாண்டர்டு மார்க் மற்றும் ஆயுஷ் பிரீமியம் மார்க் தராங்க. ஆயுஷ் ஸ்டாண்டர்டு மார்க்னா என்ன? இந்த பொருள் ஆயுர்வேத பொருள், இந்த பொருள் யுனானி பொருள், இந்த பொருள் சித்தா பொருள் அப்படின்னு தெரியறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு நார்மலான மார்க் தான் ஆயுஷ் ஸ்டாண்டர்டு மார்க். இன்னொரு மார்க் கூட தர்றாங்க ஆயுஷ் டிபார்ட்மெண்ட். அந்த மார்க்குக்கு பேரு தான் ஆயுஷ் பிரீமியம் மார்க். என்ன இந்த ஆயுஷ் பிரீமியம் மார்க்? அதாவது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்கக்கூடிய ப்ராடக்ட், அதே போல நல்ல ரிசல்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட், அதே போல ஆயுர்வேதா பார்மாகோபி ஆஃப் இந்தியாவுல சொல்லியிருக்கிற படி உருவாக்கி இருக்கக்கூடிய நல்ல புனிதமான நல்ல மூலிகைகள் மட்டும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய மார்க் தான் ஆயுஷ் பிரீமியம் மார்க். இந்த ஆயுஷ் பிரீமியம் மார்க் இருக்கக்கூடிய பொருட்களானது நம்பிக்கையோட தைரியமா பயன்படுத்தலான்னு இருக்கக்கூடிய மார்க் தான் இது. சந்தோஷப்படுவோம். நம்ம எல்லாருமே நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுவோம், இந்தியாவிலேயே அதிகமான அளவு ஆயுஷ் பிரீமியம் மார்க் பொருட்களை கொண்ட ஒரே ஒரு நிறுவனம் நமது நிறுவனமான மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் ஆகும். அதனால இந்த அளவுக்கு பாதுகாப்பான பொருட்கள் இதனால வந்திருக்கு. கண்டிப்பா இந்த தரத்தினாலதான் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. பாருங்கள், தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊடகம் இந்தியாவுல அவங்க வந்து கொடுத்திருக்கிற அறிக்கை பாருங்கள். பை ஆயுர்வேதிக் ட்ரக்ஸ் வித் ஆயுஷ் மார்க். அதாவது ஆயுஷ் மார்க் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் வாங்கி பயன்படுத்துங்கள், அதுதான் நம்ப முடியும். அதிலேயே சிறப்பாக ஆயுஷ் பிரீமியம் மார்க் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்பிக்கையோடு வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே சொல்லியிருக்கு. அதுபோல நம்மளுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாமே அதுதானே சொல்லப்படுகிறது இல்லையா?
பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பொருட்களை பத்தி இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்தோம். 95 பார்த்தோம், Immuno3, Spirulina, Diabalife, Ayushas, 5 Stress, Daily Detox, Blood Purifier, Wellheart, Kavajipras, Uriflush, Women Companion, Protein Powder, Feeling, Antilogy, Thigh Health, Melt Fat, Nutri-Life, Ramnidra, Nachium, Livergain, Novedana, அடுத்ததாக wound healing. இன்னைக்கு வந்து சாம்பின் இந்த ப்ராடக்டையும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நாளையிலிருந்து below 37, காஃப்னில், சைக்ளோவா, மேன் சக்திமன் போன்ற அடுத்த முக்கியமான பொருட்களை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் பேசுனது உங்களுக்கு எளிதாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த மாதிரி அற்புதமான ப்ராடக்ட் எல்லாம் இருக்கக்கூடிய நிறுவனம் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம். இந்த பிசினஸ்ல வரும்போது இத்தனை பொருட்கள் இருக்கு, இந்த பொருட்களை முதல்ல நாம பயன்படுத்த வேண்டும், அடுத்தபடியாக நமக்கு தெரிந்த நபர்களுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி பரிந்துரை செய்யும் போது இந்த தொழில மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பரிந்துரை செய்யும் போது நிறைய நபர்களை நீங்க வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நிறைய நபர்களை சந்திக்கும் போது வாடிக்கையாளர்ல வந்து 3 விதமான வாடிக்கையாளரை நீங்க வந்து சந்திப்பீங்க. அது எப்படி ABCன்னு பிரித்திருக்கிறது. இது மறுபடியும் ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏனெனில் ஒரு விநியோகஸ்தல் அப்படிங்கிற முறையில இதுதான் அடிப்படையானது. இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப முக்கியமாக கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக தான் தினமும் இது சொல்லுகிறோம். 3 விதமான கஸ்டமர்ஸ் வந்து நீங்க சந்திப்பீங்க. ABC. A அப்படின்னால யாரு? நல்ல ஆரோக்கியத்துடன் ரொம்ப ஹெல்த்தியா வாழக்கூடிய நபர்கள் தான் A கேட்டகரி. B கேட்டகரின்னு சொன்னா என்ன? சின்ன சின்ன உடல் கோளாறுலாம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் B கேட்டகரி. C கேட்டகரின்னு சொன்னா முற்றிலும் நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே இருக்கக்கூடிய நபர்கள். இப்படி 3 கேட்டகரி இருக்கும் இல்லையா? இதுல எந்த கேட்டகரி மக்களை வந்து நம்ம சந்திக்கணும்? ஆமாம், நிச்சயமா A மற்றும் B கேட்டகரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏனெனில் ஆயுர்வேதம் என்ன சொல்லுது? ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நபரனுடைய ஆரோக்கியத்தை நிலைநாட்டுவதே ஆயுர்வேதத்தின் கடமையாகும். மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் அதைத்தான் சொல்லுது இல்லையா? ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நபரை அந்த ஆரோக்கியத்தை காப்பாற்றக்கூடிய ப்ராடக்ட் தான் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் வழங்கிட்டு இருக்கு. அப்ப என்ன சொல்லணும்? ஆரோக்கியமா இருக்கக்கூடிய நபர்கிட்ட என்ன சொல்லணும்? நீங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கீங்க, உங்க ஹெல்த்தை வந்து மெயின்டைன் செய்வதற்கு இந்த பொருட்களை பயன்படுத்துங்கள்னு சொல்லலாம். 2வது B கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன உடல் நல பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? உங்களுடைய ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக எங்களிடம் பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லி 2 கேட்டகரிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏனெனில் உலகில வந்து 95% மக்களும் இந்த 2 கேட்டகரியில தான் இருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த பொருள் எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய விநியோகஸ்தர்களிடம் மட்டும்தான் இந்த பொருட்கள் கிடைக்கும். ஆனால் சில நபர்கள் வந்து இதே போன்ற பொருட்களை இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமாக விற்பனை செய்யக்கூடிய தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த மாதிரி ஆன்லைன் மூலமாக இந்த பொருட்கள் வாங்கினீர்களானால் அந்த பொருட்கள் நிறைய டூப்ளிகேட் ப்ராடக்ட் எல்லாம் இருக்கிறது, எக்ஸ்பைரி டேட் ப்ராடக்ட் எல்லாம் இருக்கிறது. அதனால ஆன்லைன் மூலமாக இந்த பொருட்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் அளிப்பதில்லை. அதனால வந்து அந்த பொருட்கள் டூப்ளிகேட் பொருளாவோ எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச பொருளாவோ இருக்கிறது. அதனால ஆன்லைன் மூலமாக இந்த பொருட்களை வாங்கி ஏமாற வேணாம். மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூட்டரிடம் மட்டும் இந்த பொருட்களை வாங்குங்கள். அடுத்தது மேலும் தகவல்கள் உங்களுக்கு தெரிவதற்காக www.indiashopee.com அப்படிங்கிற வெப்சைட்ல போனீர்களானால் இந்த பொருளை பத்தியான மேலும் விளக்கங்கள் மற்றும் இந்த பொருள் எங்கெல்லாம் கிடைக்கக்கூடிய பிக்கப் சென்டர் இருக்கிறது, உங்க ஊர்ல எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டமைக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for watching. For more business and product videos, subscribe the channel now. Show your style, grow up with my lifestyle, live your dream, tension free.